சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் விழுப்புரத்திலிருந்து தவமும் தத்துவமும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியாறு இணையவழி இணைப்பில் இணைந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி எம்.ஆர். ஏழுமலை ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். விழுப்புரத்தைச் சேர்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் எம்.ஆர். ஏழுமலை ஐயா அவர்கள் கல்வி தகுதியாக எம்.காம், யோகமும் மனித மாண்பும் கல்வியில் எம்.ஏ, டிஒய்பிடி, டிப்ளமா இன் அக்கு, எம்.டி இன் அக்கு, வர்மாவில் தேர்ச்சி என பல தகுதிகளை கொண்ட ஐயா அவர்கள் NLP பிராக்டிஷனராகவும் சேவை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் 2019ஆம் ஆண்டில் ஞானாசிரியர் விருதும், 2016ஆம் ஆண்டில் அப்துல் கலாம் கலை இலக்கிய நற்பணி மன்றம் வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருதும், 2018ஆம் ஆண்டில் JCI நெய்வேலி வழங்கிய சிறந்த சமூக சேவகருக்கான விருதும் பெற்ற பெருமைக்கு உரியவர். மேலும் ஐயா அவர்கள் NLCIL பயிற்சி வளாகத்தில் உடல் நலமும் பாதுகாப்பும் என்ற தலைப்பில் 500க்கும் மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் நடத்தியவர். NLC CSR டீமுடன் இணைந்து 10 பள்ளிகளில் 5000 மாணவர்களுக்கு யோக பயிற்சி நடத்தியுள்ளார். விழுப்புரம் மண்டலம் நெய்வேலி அறிவுத்திருக்கோயில் அறக்கட்டளையின் YYE பிரிவில் 8 ஆண்டுகள் துணைத் தலைவராகவும், PROவாக 4 ஆண்டுகளும், தற்போது விழுப்புரம் மண்டல பொருளாளராகவும் சேவை செய்து வருகிறார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் 35 ஆண்டுகளாக SME இயக்குனராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா அவர்கள் விழுப்புரம் மண்டலம் ஜூம் ஒருங்கிணைப்பாளராக கடந்த 4 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்பும் தகுதியும் வாய்ந்த ஐயா அவர்களை தவமும் தத்துவமும் என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை வேளையில் மகரிஷியின் பணியை சிறமேற்கொண்டு உலகம் முழுவதும் ஆன்மீகத்தை பரப்புவதற்காக, செயல்படுத்துவதற்காக அயராது பாடுபட்டு வரும் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் SKM ஐயா அவர்களையும் வணங்கி வாழ்த்துகிறேன். அவரோடு இணைந்து அருட்தொண்டாற்றும் அனைத்து இயக்குனர் பெருமக்கள் அனைவரையும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒளிபரப்பு செய்யும் ஆழியாறு தொழில்நுட்ப பிரிவு, அதனுடைய இயக்குனர் பெருமக்கள், அங்கு பணி செய்யும் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைய வழியில் கலந்து கொண்டுள்ள உலகெங்கிலும் உள்ள மனவளக்கலை பேராசிரியர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும், என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்திய அம்மாவர்களையும் வணங்கி அனைவரையும் இறைநிலையோடு இணைந்து அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்லைடில் மகர்ஷி சொல்றாங்க, நான் உங்களோடு இருப்பேன், நான் வான்காந்த அலையில் கலந்துள்ளேன், உங்களுக்கு தவத்தில் எந்த இடர் ஏற்பட்டாலும் என்னை நினைத்து கொள்ளுங்கள், நினைக்கும் போது நான் உங்களுடன் கலந்து விடுவேன், என் கையை பிடித்து கொண்டே நீங்கள் தவத்தில் உயரலாம், உங்களுக்கு வரும் எந்த இடரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆன்மீகத்துல குரு காணிக்கை என்பது ஒன்று உண்டு, அதை நான் உங்களிடம் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. பொதுவா எல்லாரும் குரு காணிக்கைன்னா காசு, பணம், நகை அப்படிதான் சொல்லுவாங்க. நான் மகரிஷி என்ன சொல்றாங்க, உங்களுடைய சினத்தை, அதாவது நம்முடைய சினத்தை, பொறாமைய, உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களை, தவறான செய்கைகளை எனக்கு குரு காணிக்கையாக இன்றிலிருந்து தந்துவிட வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ நாம முதல்ல நம்மளுடைய தேவையற்ற குணங்களை மகரிஷிக்கு இன்றிருந்தாவது குறுக்காணையாக செயல்படுத்தி விட்டு நாம் பயிற்சிக்கு செல்வோம். வாழ்க வளம். இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தவமும் தத்துவமும் என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். ஒரு சில மணித்துளிகள். பொதுவா இந்த தலைப்பை பார்த்த உடனே ரெண்டு மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஒண்ணு தவம், இன்னொன்னு தத்துவம். இப்ப தவத்தை பத்தி தனியா பேச போறோம், தத்துவத்தை பத்தி தனியா சிந்திக்க போறோம்னா இல்ல, தவமும் தத்துவமும் இணைந்ததுதான் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். தவமும் தத்துவமும் மனித வாழ்க்கையை உயர் நிலைக்கு கொண்டு செல்லும் இரு முக்கிய ஆன்மீக தூண்களாகும்ன்றாங்க. There are two pillars in spiritual. ஒன்னு மெடிடேஷன், இன்னொன்னு பிலாசபி. தவமும் தத்துவமும் இணைந்த ஒரு விஷயம்தான் சொல்றாங்க. இப்ப தவத்துல ஒருத்தர் சிறந்து விளங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தத்துவம் தானாவே புரிஞ்சிடும்ன்றாங்க. ஆழ்ந்த தவ பயிற்சியில ஈடுபடுகின்ற போது பிரபஞ்சத்தின் ரகசியங்களும் தத்துவ உண்மைகளும் ஒருவருக்குள் தானாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச உதாரணமே நான் சொல்றேன். அருட்தந்தை அவர்கள் அமெரிக்காவில் ஒரு முறை போய் பேசிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் பெரிய டாக்டரேட் முடிச்சவங்க, பிசிக்ஸ் படிச்சவங்க, நிறைய பேர் வேதியியல் படிச்சவங்களாம் இருக்கிறாங்க. பேசுறாங்க, கேட்குறாங்க, நீங்க இவ்வளோ அருமையா தத்துவங்கள்லாம் சொல்றீங்களே, சப்ஜெக்ட்லாம் சொல்றீங்களே, இன் விச் யூனிவர்சிட்டி யூ ஹேவ் ஸ்டடிட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மகர்ஷி சிரிச்சுட்டே சொல்றாங்க, ஐ ஆம் ஸ்டடிட் இன் த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னு அவங்களாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க அப்படின்னு. நம்ம பொதுவாக பார்த்தா கேட்போம்ல, நீ என்ன படிச்சேன், நான் என்ன படிச்சேன், இப்போ அம்மா சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஐயாவை கேட்குறாங்க. அவர் சொல்றாங்க, ஐயா மகரிஷி, நான் இந்த பிரபஞ்சன்ற யூனிவர்சிட்டியில இந்த பல்கலைக்கழகத்தெல்லாம் எல்லாமே படிச்சேன்றாங்க. அது மீன்ஸ் என்னன்னா, தவத்துல ஆழ்ந்து போக போக இந்த தத்துவங்கள் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுன்றதான் மகர்ஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்ப தத்துவம் நல்லா விளங்கிடுச்சு. அப்ப தத்துவம் நல்லா விளங்கினாதான் தவமே சிறக்கும்ன்றாங்க. தவம் சிறந்தா தத்துவம் விளங்கும், தத்துவம் விளங்கினாதான் தவமே சிறக்கும்ன்றாங்க. அப்ப தத்துவ கோட்பாடுகளை நாம தெளிவா புரிந்து கொள்ளும் போது தவம் செய்வதற்கான நோக்கமும் கவனக்குவிப்பும் நம்ம கிட்ட அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், இந்த பிரபஞ்சம்லாம் எப்படி இருக்குது, எப்படி இயங்குது, என்னுடைய நோக்கம் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தவம் வந்துடும்ன்றாங்க. இப்ப நம்ம மாணவர்கள் கூட சொல்லுவோம் இல்லைங்களா, அவன் படிச்சு என்ன போறான்னு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, அதுல அவனுக்கு தெளிவு இருந்ததுன்னா அவன் படிப்புல சிறந்து விளங்குவான். படிப்புல சிறந்து விளங்கினான்னா அவன் இலக்க நோக்கி சரியா போவான். ஸோ அது போலதான் இப்ப நாம தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும், தவமும் பண்ணணும். ரெண்டுமே தனித்தனியாவா அப்படின்னு பார்த்தா இல்ல, தவமும் தத்துவமும் இருவழி பாதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரெண்டு ட்ராக், வண்டி ஓட ரெண்டு சக்கரம் தேவைன்றாங்களே, அது போல ரெண்டும் சொல்றாங்க மகரிஷி. அப்ப தவத்துல என்ன சிறப்புங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தன்னையே வெல்லுகின்ற ஆற்றல் வந்துடும். அவர் உலகையே ஒரு கொடியின் கீழே கொண்டும் தன்னுடைய படை பலத்தால தன்னுடைய உடல் அந்த ஊர்ல உள்ள இன்னொரு மகான்கிட்ட போயிட்டு கை கட்டி நிற்கிறார். சாம்ராஜ்யங்களை வளர்த்திருக்கிறேன், ஆனா நீங்க சாதாரண கூடி நிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லை, நான் என்னை வென்றவன், நீ உலகத்தை வென்றவன் அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஸோ அப்ப நாம தவத்துல நம்ம சிறந்து விளங்கினா நம்மளை நாம வெற்றி பெற முடியும் அப்படின்னாங்க. மற்றவங்களை வெற்றி பெறுவது பெரிய வெற்றி கிடையாது, ஆனா நம்மளை நாமளே வெற்றி பெறும் இல்லைங்களா, அதுதான் வெற்றி அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் எதுன்னா தவம் தான் அப்படின்றாங்க. இப்போ தத்துவம்னா எனக்கும் சொல்றவங்களுக்கும் புரியாது, கேட்கறவங்களுக்கும் புரியாதுன்னுவாங்க.
அது இல்லை. மகரிஷி நமக்கு தெளிவா தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெய் அறிவு அப்படின்றது பிரபஞ்சம், உயிர், அதாவது சுத்தவெளி, உயிர், இறைத்துகள், காந்தம், இதெல்லாம் நம்ம மறைபொருள் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மறைபொருள் பற்றிய முழுமையான அறிவு தான் தத்துவம் அப்படின்றாங்க. அப்ப நாம தவமும் தத்துவமும் இணைஞ்சு நம்ம பண்ணோம்னா நாம வாழ்க்கையில ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நாம சிந்தனையா எடுத்துக்கிறோம். இப்போ மெடிடேஷன்னா என்னங்க? இப்போ பொதுவா இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப பாடகர்களுக்கு இல்லை, சாதகர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம என்ன பண்ண போறது இல்லை. புதுசா நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்க வரவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்ல தேவையில்லை. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அனைவரும் இணைந்து உள்ள அனைவருமே தவத்துல உயர்ந்து மேலோங்கி நிலையில இருப்பாங்கன்ற தத்துவத்துல தான் நம்ம கொஞ்சம் டெப்தா இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ அப்ப அலைகின்ற மனதை ஒருமுகப்படுத்துவது, அதுதான் தியானம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நினைப்பற்று இருத்தலே தியானம். எந்த நினைப்பும் இல்லைங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான், அதுதான் தியானம் அப்படின்றாங்க. மூணாவது மன அலைச்சல் வேகத்தை குறைப்பது தான் தாவம். மன அலைச்சலை குறைக்கிறது தான் தாவம். அடுத்தது புலன்கள்ல இருந்து விடுவிப்பது தான் தாவம். மனம் எப்பயுமே புலன்கள் வழியா இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்ப புலன்கள்ல இருந்து மனதை விடுவிச்சா அதுதான் தாவம். அடுத்து சொல்றாங்க மனதை உயிர் மேல் நிலை நிறுத்துவது தான். அந்த அம்மா அழகா சொன்னாங்க, உயிர் மேல மனசை வைக்கணும்னு. இப்ப உயிர் மேல மனசை நிலை நிறுத்துவது தான் தாவம். அடுத்தது என்ன சொல்றாங்க, மனம் ஒன்றையே நினைத்து இருப்பது, அதாவது மனம் ஒன்றையே நினைத்திருப்பது அதுவாகவே மாறிவிடுவது. அதாவது இன்ஃபர்மேஷன் பிகம் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும், தன்வயமா மாறிடணும். ஒன்னை நினைச்சு அதுவாகவே மாறிடணும், அதுதான் தவம்ன்றாங்க. அடுத்து சொல்றாங்க தன்னையும் அறியாது பிற ஒன்றையும் அறியாது, தன்னையும் மறவாது பிற ஒன்றையும் நினையாது இருத்தலே தவம். என்னை பத்தி நினைக்க கூடாது, யாரை பத்தி நினைக்க கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஒண்ணு அடுத்தவங்களை பத்தி நினைப்போம், இல்ல நம்மளை பத்தி நாமே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா மற்றவங்களை பத்தியும் மற்ற பொருட்களை பத்தி எதையும் நினைக்க கூடாது, என்னை பத்தியும் நினைக்க கூடாது. இதுதான் தாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எத்தனை விஷயங்கள் இருக்குது, இன்னும் இருக்குமோ. கண்டினியூஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் கால்டு மெடிடேஷன்றாங்க. அதாவது ஒரு செயல்ல தொடர்ந்து நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷன் நிலை நிறுத்தணும்னா அது தவம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நம்ம கேட்டா சொல்லுவாங்க, நான் இப்ப பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன், இப்ப மாணவர்களை கேட்டா நான் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றேன், நான் தொழில கான்சென்ட்ரேட் பண்றேன், நான் சமையல்ல கான்சென்ட்ரேட் பண்றேன், நான் என் உடம்ப குறைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றேன், என் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு நம்ம பல கான்சென்ட்ரேஷன் நம்ம ஒவ்வொருவரும் வச்சிருப்போம். நான் பணம் சம்பாதிக்கல கான்சென்ட்ரேட் பண்றேன், இல்லை நான் தொண்டு செய்யறதுல ரிட்டையர்ட் ஆயிட்டேன், நான் தொண்டு செய்யறதுல கான்சென்ட்ரேட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட் பண்றதும் ஒரு தவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பண்ணணும். அதோட மகரிஷி இது எல்லாமே மகரிஷியுடைய கருத்துக்கள் தான். மனம் தன் வலிமையையும் திறமையையும் பெருக்கிக் கொள்கின்ற ஒரு பயிற்சி தான் தவம்ன்றாங்க. மனம் தன் வலிமையையும் திறமையையும் பெருக்கிக் கொள்கின்ற ஒரு பயிற்சி தான் தவம் அப்படின்றாங்க. அப்படின்னா மனத்துக்கு வலிமை இல்லையா, அப்ப உடம்புக்கு வலிமை இருக்குதா? உடம்புக்கு வலிமைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்குதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உடற்பயிற்சி செய்யறோம், யோகா பண்றோம், காயகல்பம் பண்றோம். ஸோ இதெல்லாம் உடம்ப வலிமையா உறுதியா வச்சுக்கிறதுக்கு. அப்ப மனசை திறமையா வச்சுக்கணும், மனசை வலிமையா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பயிற்சி இருக்குது, அதுதான் தவம் அப்படின்றாங்க. ஆங்கிலத்துல அழகா சொல்றாங்க, ஸ்ட்ரெங்தனிங் யுவர் மைண்ட் இஸ் கால்டு மெடிடேஷன். மனதை உறுதிப்படுத்துவது, வலிமைப்படுத்துவது, திடப்படுத்துவது தான் தவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எத்தனை விளக்கங்கள் நம்ம பார்த்திருந்தாலும் மகரிஷி இன்னும் இதுக்கு மேலேயும் என்ன தத்துவமா சொல்ல வர்றாங்க, தவம்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மனித பிறவியின் பெரு நோக்கமும், அதாவது மனித பிறவியோட நோக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க. என்னங்க, தன்னை அறிதலும் இறைநிலை உணர்வும் தான் மனித பிறவியோட பெரு நோக்கம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. முதல்ல அந்த நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது மனிதனுடைய மதிப்பை நம்ம உணரணும். இப்ப நாமெல்லாம் மனிதனோட மதிப்பை உணர்றது இல்லை. அவன் ஏதோ சாதாரண ஆளு, அவன் ஏதோ ஒண்ணும் இல்லாதவன், அவனை எப்படியும் குண்டு போட்டு அடிச்சிடலாம், அவனை வெட்டிடலாம், குத்திடலாம், அவனை திட்டிடலாம். ஸோ அப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய போர் சண்டை இதெல்லாம் நடக்குது. மனிதன் என்பவன் இறைவனுடைய தன்மாற்றம் தான், இறைவன் தான் மனிதனாக வந்திருக்கிறான். அப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு நம்ம துன்பம் செய்யறோம்னா அப்ப இறைவனுக்கே துன்பம் செய்யற மாதிரி தான். அப்ப மனிதனுடைய மதிப்பு என்னன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்ப மனிதனும் இறைவனும் ஒண்ணுதான் போது அப்ப நம்ம என்ன பண்ணணும், மனிதனும் நினைச்சு நாம ஒரு அசாதாரண போல நினைச்சு நம்ம அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம். இப்ப மனிதனுடைய மதிப்பை உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து, அறிவோட நிலை
நம்ம அறிவுல எந்த நிலையில இருக்கிறோன்றதை உணர்ந்து பேரறிவு நிலை எய்தின்றாங்க. பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம்னு மாதிரி சொல்றாங்க. அந்த இறைநிலையினுடைய பேரறிவு என்கின்ற நிலையை நாம எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி, நமக்கு மொத்தம் 10 புலன்கள் நமக்கு தெரியும். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மெய் வாய் கண் மூக்கு செவி கை கால் வாய் குதம் குறி அப்படின்னு சொல்லிட்டு 10 புலன்கள் இருக்குது. சார் நம்ம பொதுவாக 5 புலன்கள் தான் சொல்லுவோம். மற்ற கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 நம்ம ஆசிரியர்கள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஸோ இந்த புலன்களை ஒழுங்குபடுத்தி, புலன்கள் என்ன பண்ணுதாங்க, அது நினைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு, நினைச்சதை பார்த்துட்டு இருக்குது, கண்டதை கேட்டுட்டு இருக்குது, கண்ட செயல்களை செய்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாம புலன்கள் அதுக்கு என்ன வேலையோ, என்ன பார்க்கணுமோ, என்ன கேட்கணுமோ, என்ன செயலை செய்யணுமோ அதை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் கடமை ஈகை என்னும் அறநெறிகளை தனது இயல்பாக்கி கொண்டுன்றாங்க. ஒழுக்கம் கடமை ஈகை என்னும் அறநெறி வாழ்க்கை வாழ்றது இல்லை. சில சமயம் வாழ்வோம், சில சமயம் வாழாம இருப்போம். அப்படி இல்லை. அந்த ஒழுக்கம் கடமை ஈகைய தனது இயல்பாகவே ஆக்கணும். அவர்னா எப்பயுமே ஒழுக்கமானவர் தாங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாரு. என்ன சொல் செயலா எப்பயும் அன்பா தான் நடந்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு இயல்புலயே வந்துடுது. கடமை காலைல எஞ்சி உடற்பயிற்சி செய்வாரு, காய்கல்பம் பண்ணுவாரு, தியானம் பண்ணுவாரு, வீட்டு வேலையை பார்ப்பாரு, நாட்டுக்கு வேலை செய்வாரு, தொண்டு செய்ய வருவாரு, எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குவாரு, அப்பா அம்மா பார்த்துக்குவாரு, சமுதாயத்துக்கு தொண்டு செய்வாரு, ஐவகை கடமையில முறையா செய்வாரு. இப்போ சம்பாதிக்கிறாங்க, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதுல 1% 2% மகிழ்ச்சி சொல்ற மாதிரி ஈகை கொடுக்குறது, இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களை ஒரு 5 10 கொடுத்து உதவி பண்றது, அப்ப நம்மகிட்ட இருக்க பொருளை கொடுத்து உதவி பண்றது, இல்லை அறிவாட்டில் கொடுத்து உதவி பண்றது. அப்ப ஈகை என்று சொல்லக்கூடிய அறநெறிகளை தனது இயல்பாக ஆக்கிக்கொண்டு, எப்பயுமே அவர் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து அயரா விழிப்பு நிலையோட கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால நிலை, இப்போ மூன்றையும் கம்பேர் பண்றாங்க. அயராத விழிப்பு நிலைன்னா என்னங்க, நான் நேற்று இன்னது செஞ்சேன், இன்னைக்கு இது மாறி போச்சு, நாளைக்கு இதை செஞ்சா இன்னது நடக்கும். அப்ப எந்த செயல் செய்தாலும், எந்த சொல் சொன்னாலும், எதுவா இருந்தாலும் அதனுடைய விளைவு என்ன, செயலுடைய விளைவு என்ன என்பதை உணர்ந்து தானும் வாழ்ந்து, இங்கதான் முக்கியமான விஷயம் சொல்றாங்க, பிறரையும் வாழ வைக்கும் உயர் வாழ்வுதான் தவம் அப்படின்றாங்க. நான் மட்டும் வாழறது இல்லைங்க, நான் வாழ்ந்து அதே போல என் கூட இருக்கிறவங்களையும் மற்றவங்களையும் சமுதாயத்தையும் வாழ வைக்கின்ற ஒரு உயர் வாழ்வுதான் தவம் அப்படின்றாங்க. மனித பிறவியின் பெருநோக்கமும் மதிப்பும் உணர்ந்து பேரறிவு நிலை எய்தி அறிவின் நிலையறிந்து புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறிகளை தனது இயல்பாக்கி கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் ஒரு உயர் வாழ்வுதான் தவம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. சரி, மகரிஷி மட்டும்தான் சொல்றாங்களான்னா நிறைய மகான்கள் சொல்றாங்க. நம்ம 1 2 மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவர் இல்லாம நம்ம எந்த சப்ஜெக்டும் சொல்ல முடியாது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்குருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தனக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதலும் பிற உயிர்களுக்கு துன்பம் தராத இயல்புகளும் அவதான் தவம் செய்யறவங்களுடைய தவத்துடைய வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தவம் என்பது இயேசுபிரான் சொல்றாங்கல்ல, ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டணும்ன்றாங்க. அகழ்வாரை தாங்க நிலம் போல, எப்படி நம்மளை பூமியை நம்ம வெட்டி குத்தினாலும் என்ன பண்ணுதுங்க, இது நமக்கு நல்லதுதான் செய்யுது. நம்ம பூமியை வெட்டி குத்தி விதையை போட்டா அது நமக்கு நிறைய முளைச்சு நமக்கு பலன்களை தான் கொடுக்குது. அதுபோல துன்பமே நமக்கு யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு நாம இன்பத்தை தான் கொடுக்கணும். அதுதான் தவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தவத்தோட அழகுன்றாங்க. பாரதி சொல்றாரு, செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் அப்படின்னு சொல்லி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த 2 வரி. தவம் செஞ்சா நம்ம நினைச்சதெல்லாம் அடையலாம். ஆனா அடுத்த 2 வரியில சொல்றாங்க, வையகத்தில் இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு அப்படின்றாங்க. அன்பு தாங்க தவம், வேற என்ன தவம்? மற்ற உயிர்களுக்கு அன்பு செலுத்தணும், உயிர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தணும், இதுதாங்க பிற உயிரை நம்ம மேம்படுத்தணும். ஸோ அப்ப அன்புடையவர் இன்புற்று வாழ்தல் இயல்புனா அன்பு உள்ளவங்க இன்பமா வாழறது இயல்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தவம்னா என்னங்க, அன்புதான். பிற உயிர்கள் இடத்துல அன்பு செலுத்தான். வள்ளலார் சொல்றாருல, வாடிய பேரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரு. அப்போ பிற உயிரினங்களை பார்த்து நம்ம அன்பு செலுத்துறோம்னா அதுதான் சிறந்த தவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வள்ளலாரை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? தவத்தினுடைய சிறப்பு சொல்றாரு வள்ளலாரு. இந்த பாடல் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு பாடல் தான். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும்
பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தருள் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்றாங்க. பெத்த தாய் கூட சில சமயம் பிள்ளைய மறந்துடலாங்க. நினைக்கலாம் நம்ம அது மாதிரிலாம் இருப்பாங்களா, இருக்கிறாங்களே நிறைய பேர் குழந்தை பெற்று அப்படியே அனாதலத்துல போட்டு போறாங்க. ஏன் புராணங்கள்ல கூட பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல குழந்தைய பெற்று உடனே கடல்ல வச்சு போட்டதெல்லாம் நம்ம புராணங்களை படிச்சிருக்கோம், கதைகள்ல. இன்னைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மா மறந்துடுறாங்களே. எத்தனை அனாதை இல்லம், எத்தனை முதியோர் இல்லம், எத்தனை பேர் தாய் தங்களுக்கு சாப்பாடு போடாம இருக்கிறாங்க, பிள்ளைகளை மறந்துடுறாங்க. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், இந்த உயிர் உடம்புல ஓடுறதுக்கு இந்த தேகம் தான் உதவி பண்ணுது, உடம்பு தான் உயிரை வர வைக்கும். ஆனால் என்ன பண்ணுது, உயிர் ஒரு நாளைக்கு போடான்னுட்டு ஒன்று விட்டுட்டு போயிடுது. உயிரை மேவிய உடல் மறந்தாலும், இந்த உடல் இயங்குறதுக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். அந்த உடலும் அந்த உயிரை மறந்தாலும் மறந்துடும். கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், நம்ம படித்த விஷயம், நம்ம தெரிஞ்ச விஷயம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து மறந்துடும். கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நம்ம கண்ணு இருக்குது இல்லைங்களா, அனிச்சையானது. ஒரு தூசு வருது, ஏதோ ஒரு காத்து அடிக்கணும், டக்குன்னு கண்ண முடிக்கும். ஆனா அது கூட சில சமயம் என்ன பண்ணும், ஒரு அதிர்ச்சியான செயலை பார்க்கும்போது, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணை திறந்து அப்படியே நிற்போம். ஸோ அந்த மாதிரி நின்றுக்கிறது மறந்தாலும் மறக்கும். ஆனா நற்றவத்தருள் உள்ளிருந்தோங்கும், இந்த வழிதான் நமக்கு முக்கியமான வரி. நற்றவத்தருள் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நன்மை. இறைவன் எங்க இருக்கான்னு சொல்றாரு பாருங்க. யாரு நல்லா தவம் பண்றாங்களோ அவங்க உள்ள இருக்கக்கூடிய இறைவனை நான் மறக்க மாட்டேன், நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய இறைநிலையை நான் மறக்க மாட்டேன்றாரு. அப்ப இறைவன் எங்க இருக்கிறாரு? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் வாழைன்னு திருமூல சொல்றாரு. அப்ப தவம் பண்றவங்க உள்ளுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வள்ளல் பெருமான் மிக சிறப்பா நமக்கு சொல்றாங்க. அவை பிராட்டி அரியது கேட்கின் வரிவடிவேலோய், அரிது அரிது மானிடராய் அரிது மானிடரா ஆதல் அரிதுன்றாங்க. இது நம்ம இந்த ஒரு வரியை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு எல்லா பாடல்களுமே தெரியும். மனுஷனா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இல்ல மனுஷனா பிறக்கிறதுலாம் ஈஸி தான், மனுஷனா வாழறதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி அவையார் சொல்றாங்க, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்துல இருக்கு. மனுஷனா பிறந்துட்டாலும் அவனுக்கு கண்ணு காது எல்லாம் சிறப்பா இருந்தா அது ரொம்ப கஷ்டம். கண்ணு காதெல்லாம் கரெக்டா இருந்தாலும் நல்லா படிச்சு அறிவாட்டில் வளர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப ஞானமும் கல்வி, நல்லா படிச்சு அறிவுலாம் வந்துருச்சு, இப்ப தானமும் தவமும் செய்தல் அரிது. எல்லாம் இருந்தாலும் தானமும் தவமும் செய்வது கஷ்டம் அப்படின்றாங்க. அப்படியே தானமும் தவமும் தான் செய்திடுவாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்றாங்க. மனிதனா எல்லா பிறவிலையுமே மனித பிறவி உயர்ந்தது. மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் எந்த குறையும் இல்லாம பிறக்கிறது அது அரிது. குறை இருந்தாலும் நல்லா இருந்தாலும் அறிவு இருக்கிறது கஷ்டம். அதெல்லாம் இருந்தாலும் தவம் பண்றது அறிவுன்றாங்க. அப்படி தவத்தை ஒருத்தங்க பண்றாங்க, தானத்தை ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வானவர் நாடு என்று சொல்லக்கூடிய இறைநிலையை நாம உணர முடியும், இறைநிலையை நாம சேர முடியும் அப்படின்றாங்க. தானமும் தவமும் தான் செய்திடுவாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு நம்ம அவைப்பட அடிச்சிடும். அப்ப தவத்துக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது பாருங்க. நாமெல்லாம் எது தவம், மகிழ்ச்சி சொல்றாங்க, தவம்னாலும் யோகம்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோகம் எது இல்லை, எது தவம் அப்படின்றது இன்னமும் இந்த பாடல்கள்ல நிறைய நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஒரு 10 பாடலுக்கு மேல நம்ம பாடல் தான் நம்ம சொல்ல போறோம். உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல, உளப்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம். கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல, படற்கையினால் மனமலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை பிறவி தொடரறுக்கும் தூயவினை ஆற்றும் பண்பாம் உயர் கலைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடம்ப வில்லா வளைச்சி உடற்பயிற்சி செய்யறது, ஆசனம் பண்றது, காயகல்பம் பண்றது, உடம்ப நல்லா வச்சுக்கிறது, அது மட்டும் யோகம் அல்ல. மனப்பயிற்சி முக்கியம். மனதை ஒருமைப்படுத்தி அந்த அற்புதங்களை உணர்ந்து செய்யக்கூடியது ஆன்மீக பாடம். கடும் தவம் அப்படின்னா கடற்கரையில போய் உட்காந்துக்கிறது தவம் பண்றது, மலைகளிலேயோ காடுகளிலேயோ உட்காந்து உடம்பு வச்சு சரியான பிராணாயாமம் செய்யறது, மூச்சு பயிற்சி செய்யறது. ஸோ இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி எது யோகம் எது தவம்னா விழிப்பற்ற மனநிலை, விழிப்பான ஒரு மனநிலையில புறப்பொருள்களின் மீது மனம் அலைபாயாமல், புறப்பொருள்களின் மீது மனம் அலைபாயாமல் எப்போதும் விழிப்புணர்வோடு தன்னை தானே கவனிக்கும் நிலைக்கு மனதை பண்படுத்துவதே உண்மையான
யோகம் அப்படின்றாங்க. நம்முடைய தீய வினைகளையும் பிறவி துயரங்களையும் அறுத்து பிறருக்கு துன்பம் தராத தூய கடமைகளை ஆற்றி அமைதியோடு நிறைவோடும் வாழும் நல்வாழ்க்கை முறையை உண்மையான யோகம் அப்படின்றாங்க. மற்றவங்க பட துன்பத்தை நாம பங்கு எடுத்துக்கணும், அதுதான் உண்மையான யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பாடல சொல்றாங்க, தீயவினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்தென்றும் தூயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயமென்னும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீங்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். தொண்டு தான் முக்கியமான விஷயமா சொல்றாங்க மகரிஷி. அதாவது உண்மையான யோகம் அப்படின்னா காடுக்கு மலைக்கு போய் உடம்ப வருத்துறது கிடையாது. நம்முடைய தீய வினை பதிவுகள், நம்ம பதிவுகளோட தான் நம்ம பிறந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமி கர்மம்னு சொல்லக்கூடிய நம்முடைய பதிவுகளை தவம் மற்றும் தற்செயல் மூலம் மாற்றி அமைத்து தெளிந்த விழிப்பு நிலையோட இருந்து மக்களுக்கு துன்பம் தராத தூய்மையான நற்செயல்களையும் சமுதாயத்தின் துன்பத்தை போக்கும் தொழில்களை தான் நம்ம கடமையா செய்யணும். நம்ம கடமைன்றது வந்து நாம ஏதோ சம்பாதிக்கலாம்ன்றத தொழில் செய்யறது இல்லை. நம்ம செய்யற தொழில் மாதிரி 5 தொழில் சொல்றாங்க இல்லைங்களா, முக்கியமான தொழில்கள். அது போல சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை ஏற்று செய்வதுதான் உண்மையான யோகம் அப்படின்னு சொல்றாங்க. மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து பிரபஞ்சத்தின் ரகசியம் அதெல்லாம் உணர்ந்து இந்த மண்ணுலகத்துல வாழும் உயிர்களுக்கு துன்பத்தை துடைத்து அன்பும் கருணையுமோட தொண்டு செய்யணும். இதுவே ஒரு யோகம், நிறைவான வாழ்க்கை முறை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப நமக்கு எல்லாருக்கும் இந்த ஞானம் கிடைக்குதா? நிறைய பேருக்கு ஞானம் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்ப மகிழ்ச்சி அதுக்கும் பதில் சொல்றாங்க. வித்து நிலம் உரம் தண்ணீர் காவற்கேற்ப விளைவு தரும். அதுபோல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவிலிட்டால் அதற்கு ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றும் நித்ததவம் ஆராய்ச்சி என்ற தண்ணீர் நீ சலனமுற்று 6 குணங்களாக பித்த எனும் காவல் இவை அனைத்தும் வேண்டும் விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு நிலத்துல நல்லா நமக்கு விளைச்சல் வேணும், மகசூல் வேணும் அப்படின்னா முதல்ல நிலம் நல்லா இருக்கணும். நிலத்தை வந்து நம்ம மண்ணை நம்ம நல்லா பண்படுத்தணும், தரமான விதை போடணும், அதுக்கு நல்லா உரம் போடணும், இயற்கை உரமோ தொழு உரமோ இயற்கை உரம் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு நீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் அதை வேலி போட்டு அதை காவல் காக்கணும், பாதுகாப்பு பண்ணணும். இது அவசியம் இருந்தா தான் ஒரு நிலம் என்ன பண்ணுங்க, நமக்கு நல்ல விளைச்சலை தரும். இப்போ ஆன்மீகத்துல நாம வந்து நமக்கு ஞானம் வரணும், நம்ம உயர்நிலை அடையணும்னா நம்முடைய ஆசான் கற்றுக் கொடுத்த அத்துவித தத்துவ அறிவுன்னு சொல்றாங்க. அதாவது அத்வைத தத்துவம், இறைவன் ஒன்றுதான், அவன் எங்கும் நீக்கமர நேர்ந்திருக்கிறான். அந்த பத்தி அந்த இறைவனுடைய அறிவு நம்ம அதுதான் அதுதான் புரிஞ்சு கொள்ளணும். அதை ஏற்று சிந்திக்கக்கூடிய நமது மனம், நம் மனம் வந்து எப்பயுமே அந்த இறைநிலையை பற்றிய அறிவோட இறைநிலை பற்றிய சிந்தனையோட இருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு என்னத்தை உரம் போடணும் அப்படின்னா ஒழுக்கம் என்ற உரத்தை போடணுமா. எண்ணம் சொல் செயலால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராத செயல்களை தான் செய்வேன். அத்தகைய ஒழுக்கத்தை இங்க நம்ம உரமா போடணுன்றாங்க. சரி, உரம் போட்டாச்சு, அப்புறம் நித்தம் தவம் பண்ணணும். நித்தம் தவ பயிற்சி செய்து ஆன்மீகத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். தண்ணீர், அதான் தவத்தை தான் தண்ணீர்ன்றாங்க. எப்படி தண்ணி எப்படி டெய்லி அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துறோமோ அது போல நம்முடைய ஆன்மீக அறிவை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு டெய்லி தவம் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி, அதுவும் தண்ணி ஊத்தியாச்சு, காவல் காக்கணுமே. அதான் எதை காவல் காக்கணுன்றாங்கன்னா அங்க வேலி போட்டு காவல் காக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்களை, பேராசை சீனம் கடும்பற்று உயர்தழ மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய பழக்கங்களை அண்டவிடாம காக்கணுமா. ஸோ அதுதான் காவல் அப்படின்றாங்க. ஸோ இந்த முறைகளை நம்ம முறையா கடைபிடிச்சா
அதுல வரக்கூடியதுதான் ஞானம்ன்றாங்க. அதுதான் அறிவினுடைய முதிர்ச்சி, அதுதான் ஞானம் அப்படின்றாங்க. ஸோ அப்ப நமக்கு ஞானம் கை கொடுக்கணும்னா நாம இந்த முறையில் நம்ம செயல்படுத்துகின்றோம். இப்ப நம்ம தவம் பண்றதுக்கு என்ன வயசு, யாரெல்லாம் தவம் பண்ணலாம்? இப்ப நமக்கு தெரியும், இப்ப நம்ம மகரிஷி 2 பாடல்களை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்ப நம்ம 14 வயது மாணவர்களுக்கு 9 வயசுலயே நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது என்ன ஆகும்னு மகரிஷி சொல்றாங்க பாருங்க. கருவறிந்து கருத்தொடுங்கி தவம் இருக்க கற்பதற்கு வயது 16 வேண்டும் அப்படின்றாங்க. 16 வயசு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம 14 வயசுலயே நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். பெண் குழந்தைகளா இருந்தா அந்த குழந்தை பெரிய குழந்தையாகி அதுக்கப்புறம் 1 ஆண்டு காலம் நம்ம எடுத்துதான் நம்ம அந்த பயிற்சி நம்ம தவம் பண்ற நிலைக்கு கொண்டு போகணுன்றாங்க. கரு முதிர்ச்சி அடையாமல் இதை பழக்க. கரு முதிர்ச்சி அடையல, குழந்தை பிறந்துருச்சு, அதை நம்ம பழக்கணும்னா கனல் மீறும் வேகம், அதாவது இந்த தவ வேகத்தை அந்த உடல் தாங்காது அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா கருதவத்திற்கு கருகதையாம் அண்ணால் மட்டும் அந்த கருமையும் ஜெனட்டிக் சென்டர் ஒரு ஸ்ட்ரென்த் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா உருவ தவம், அதாவது ஜபம், தொழுகை, பிறையெல்லாம் சொல்றாங்களா, பக்தி மார்க்கத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றாங்க. கரு முதிர்ந்தும் கருத்தை விரித்தே வனங்கள். கரு முதிர்ச்சி அடைஞ்சிச்சு, கருமை தெளிவாயிடுச்சு, நல்லா அவங்களுக்கு பக்குவம் வந்துச்சு, புரிஞ்சுக்கிறத சொல்றத கேட்கிற அளவுக்கு ஞானம் வந்துருச்சு. ஸோ அந்த நிலையில மறுபடியும் அவங்க பழையபடி அந்த பக்தி மார்க்கத்திலே ஜபத்துல உருவத்துல பக்தி வழிபாட்டுல இருந்தாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா கனி இருப்ப காய் உண்ணும் வகையை போல. வள்ளுவர் சொல்றாங்களா, இன்னியா குரல் வரல, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது போல நம்ம பழத்தை வச்சுக்கிட்டு காயை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தவம் பண்றதுக்கு ஏற்ற வயது 16. இப்போ 16 வயது வரைக்கும் பக்தி மார்க்கத்துல இருக்கணும். 16 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த தவத்துல இந்த ஆன்மீகத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு தவம் கிடைக்கும், யாருக்கு தவம் கொடுக்கும்? தவமும் தவமுடையாருக்கு ஆகும், அவமதனை அக்திலார் மேற்கொள்ளுன. மன உறுதிப்பாடு, மன அடக்கம் உடையவருக்கே தவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் வேஸ்ட்ன்றாங்க. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? பாஞ்சிலே சொல்ற மாதிரிதான் யம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரணை தியானம் சமாதின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த தியானம் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய செய்யக்கூடியது, செய்ய வேண்டியது, உடற்பயிற்சி, ஆசனம் இதெல்லாம் செய்தாதான் தவமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. தவமும் தவமுடையாருக்கே ஆகுன்றாங்க. வள்ளுவர் இன்னொரு கொள்ள சொல்ல பாத்தீங்களா, இவன் தந்தை என்னுடன் கொள், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னுடன் கொள். இப்படிப்பட்ட மகனை பெற்று எடுக்குது உங்க அப்பா என்ன மாதிரி தவம் செய்தாரோ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப தவமும் தவமுடையவருக்கு தான் ஆகும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒழுக்க பழக்கமா டிசிப்ளினா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தவம் கை கூடும் அப்படின்றாங்க. தவம் எப்ப நல்கும், தவம் எப்ப நமக்கு கிடைக்கும், ஏன் இப்ப நமக்கு தவம் கிடைக்க மாட்டுது, என்ன தவத்துல நம்ம உயர்நிலைக்கு போக முடியல அப்படின்னா எல்லாம் வல்ல இறைநிலையை மறந்துட்டோம். நாம இறைவன் தான் எல்லாம் அப்படின்றத நாம மறந்துட்டோம். இந்த உடல் தனித்து நம்ம எங்கதான் நம்ம நினைக்கிறோம். இது நானு எம்ஆர் ஏழுமலை, நான் பண்றதுதான், நான் பேசுறதுதான் சிறப்பு, நான் செய்யறதுதான் சிறப்பு, நான் தான் அந்த குடும்பத்தை பார்க்க, நான் தான். எங்க நான் தனதுன்னு வருகிறதோ அங்கதான் தன்முனைப்பு வந்துருதுன்னு சொல்றாங்க. இந்த தன்முனைப்பு என்கிட்ட மட்டும்தான் வந்துருச்சா? இல்ல, அது உயிரின தோற்றத்துல இருந்து உயிரினத்துல இருந்தே அந்த தன்முனைப்பு இருக்குதான் செய்யுதுன்னு மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கருமையத்துல தன்முனைப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. மனிதன்ட்ட வந்த பிறகுதான் அதுக்கு பேரே நம்ம தன்முனைப்பு அப்படின்னு தெரியுது. ஈகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தன்முனைப்பு தெரியுது. எப்ப நம்ம தன்முனைப்பு நீங்குகின்றோமோ, தன்முனைப்புல இருந்து நம்ம விடுகின்றோமோ அப்பதான் நமக்கு தவம் சித்தி ஆகும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. சில பேர் நம்ம என்ன சொல்றோம், தன்முனைப்பா அப்படின்னா என்னங்க, எனக்கிட்டலாம் தன்முனைப்புலாம் எதுவுமே கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது, நான்லாம் கரெக்டா இருப்பேங்க, எனக்கிட்டலாம் ஈகோலாம் கிடையாது அப்படின்வாங்க. ஆனா மகரிஷி சொல்றாங்க தன்முனைப்பு இருக்குதா இல்லையான்னு ஒரு அழகான ஒரு பாடல சொல்றாங்க. இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட தன்முனைப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றது. தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமானால் சாட்சி உண்டு, சாட்சியா இருக்குன்னு சொல்றாங்க. பேராசை, சினம், பொறாமை, என் கருத்தும் செயல்களுமே நீதி என்று எண்ணல். அவங்களுக்கு பேராசை பிடிச்சு செய்வாங்க. கோபம் எடுத்துக்கலாம், கோபப்படுவாங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நான் சொல்றதாங்க சரி, நான் செய்யறதான் கரெக்ட், நான் சொல்லதான் நீதி, நான் தான் கரெக்டா சொல்லுவேன் நினைக்கிறது. பிறர் வருத்தத்தில் இன்பம் மணல். அடுத்தவங்க கஷ்டப்பட்டானா இவங்க சந்தோஷப்படுவாங்க, சொல்லுவாங்கல்ல,
அடுத்தவனுக்கு கஷ்டம் வந்தா இவங்க மகிழ்ச்சி அடைகிறது. புன்செயலின் புலன்மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து புகழ்த்தேட பொருள் பெருக்க செயல்கள் செய்வார். அதாவது புலன் மயக்கத்துல இன்னும் வேணும், இன்னும் வேணும், நிறைய பொருள் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும்னு நிறைய செயல்கள் செய்வாங்க. வன்மனத்தோடு எப்போதும் வெறுப்புணர்ந்து, எப்பவுமே மனசுல ஒரு வன்மம் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும். ஒருத்தவங்க ஒரு செயல் செய்துட்டாங்கன்னா கடுக்கடுக்குன்னு பேசிட்டே இருப்பாங்க, ஒரு அன்பா இனிமே பேச மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கான அடையாளம் அப்படின்றாங்க. பேராசை, கோபம் இதெல்லாமும் இருக்கும். சுயநலத்தோட இருப்பாங்க. நான் சொல்றதான் சரி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு இருப்பாங்க. எப்பவுமே அவட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. தான் தனதுன்னு தனக்கான விஷயங்கள்லயே சிற்றின்பங்கள்லயே மூழ்கி கிடப்பாங்க. எனக்கு புகழ் வேணும், போதை வேணும், நான் தான் பெரியவன்றது இருப்பாங்க. அவங்ககிட்ட யார்கிட்டையும் அன்பு காட்ட மாட்டாங்க, வெறுப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு தன்முனைப்புக்கு மகரிஷி அடையாளமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தன்முனைப்பு நீங்கணும்னா என்னங்க பண்ணணும்? தன்முனைப்பு இருக்குதா இல்லையா நம்ம படலை சொல்லிட்டோம், தெரிஞ்சிட்டோம். தன்முனைப்பு நீங்கினா தான் நமக்கு தவம் கிடைக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற கருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். எப்ப நம்ம தவமும் அறமும் செய்யறோமோ, காலை மாலை 2 வேளை தவம் செய்து அறநெறி, அறநெறினா நமக்கு தெரியும், ஒழுக்கம் கடமையை தான், நம்ம டிசிப்ளினா நம்ம வாழுறோமோ, அப்பதான் நம்மகிட்ட இருக்க தன்முனைப்பு தானா போகுன்றாங்க. பல வினைகள் புதிதைய பழைய வினை, பவ வினைகள் பழ வினைகள் புதிதைய பழைய வினைகள் வந்து மறுபடியும் வராது. முன்னம் செய்த பதிவுகள் மறந்து போகும். ஏற்கனவே நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாம் பதிவுகள் எல்லாமே மறைஞ்சிரும். சிவநிலையை சீவநிலையை உணர்ந்து கொண்டால், இந்த உடம்புலதான் இறைவன் இருக்கிறான், சிவன் இந்த ஜீவன்ல இருக்கிறான் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாயை மயக்கத்துல ஈடுபட மாட்டோம். எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணி இதை தவிர வேற வழியே இல்லை. 2 விஷயம்தான், தவம் அறமும் தான். தன்முனைப்பு நீங்கணும்னா நம்முடைய தினசரி நம்ம செய்யக்கூடிய தவமும் அறமும் தான். அப்பதான் நம்மகிட்ட உள்ள பழைய பதிவுகள்லாம் தோன்றாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எண்ணம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம்ன்றாங்க. மகரிஷி அழகா சொல்லிட்டாங்க, எண்ணம் மாறாதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மனநல கலையில அகத்தாயில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எண்ணம் தான். எண்ணத்தை நம்ம சரி பண்ணிட்டா அங்க ஆசை கிடையாது, சினம் கிடையாது, கவலை கிடையாது. அப்ப எண்ணம் என்கிட்ட இருக்குது. என்ன எண்ணம்? நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், என்னாலதான் இது, நான் தான் இந்த குடும்பத்தை நடத்துறேன், நான் தான் இந்த அமைப்பை நல்லா நடத்துறேன் அப்படின்ற ஒரு எண்ணம். எண்ணத்தை நம்ம எடுத்துட்டோம், அந்த எண்ணத்திலேயே தான் நம்ம இருக்கிறோம். அந்த எண்ணத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இறைவனை மட்டும் நினைக்கிறான். இறைவன் தான், அவனன்றி ஓரணுவும் அசையாது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அப்ப அவன் தான் செய்யறான், என்னால எதுவும் கிடையாது, நான் இல்லை. சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த செயலா இருந்தாலும் அப்பா இறைவன் நான் எதுவும் இல்லை, என்னால முடியாது, நீ செய்யற, உன்னாலதான். இந்த நிலை என்னைக்கு நம்மகிட்ட வருதோ அப்பதான் நமக்கு அந்த தன்முனைப்பு போகும் அப்படின்றாங்க. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் இருக்குது. இறைவன்கிட்ட போய் சேர்ந்தா மட்டும்தான் அவனுடைய திருவடியை நம்ம பற்றினாதான், இறைவன் சொல்லக்கூடிய குருவடியோ குருவினுடைய திருவடியோ இறைவனுடைய திருவடியை நம்ம பற்றுகின்ற போதுதான் நம்மகிட்ட தன்முனைப்பு நம்மளை விட்டு நீங்கும். இன்னொரு பாடல சொல்றாங்க, தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்பவர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நில ஒளி ரவியால் போல உயர்குருவின் ஒளி என்றே உயர்ந்தடங்கு, என் ஒளியே சிறந்ததினி ரவி ஒளியேன் எனக்கு என்று நிலவு என இருளே மிஞ்சம் அப்படின்றாங்க. இது நம்முடைய ஆசிரியர் பேச்சில் பொறுப்பும் கடமை தலைப்பில் நம்ம எல்லாரும் படிச்சிருக்க ஒரு பாடல் தான். இப்போ நிலவு நினைக்குது, என்னுடைய வெளிச்சம்தான், நான் தான் மக்களுக்கு குளிர்ச்சியா கொடுக்குறேன், என்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சதுன்னா, சூரியன் வரல, சூரிய வெளிச்சம் வரலன்னா அங்க நிலவுக்கு வெளி கிடையாது. அப்ப நான் தான் சிறப்பா செய்யறேன், என்னாலதான், நான் தான் அந்த பாடத்தை நல்லா நடத்துறேன், நான் தான் சிந்தனை வரைய சிறப்பா கொடுக்குறேன், நான் தான் நல்லா பயிற்சி பண்றேன். நாம இது இல்லைங்க சப்ஜெக்ட் குருவோடது, தத்துவம் நமக்கு சொல்லி கொடுத்தது குரு. அப்ப குருவோட தத்துவங்களை தான் நாம போய் சொல்றோம். நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, நாம சொல்ல எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டாங்க. இந்த உடற்பயிற்சியை வடிவமைத்து அறுத்தந்தை, காய்கறி பயிற்சி வடிவமைத்து அறுத்தந்தை, நமக்கு தவங்களை வடிவமைத்து கொடுத்தது நம்முடைய மாசான். ஸோ அப்போ அவங்களுடைய விஷயத்த நம்ம எடுத்துட்டு கொண்டு போற ஒரு சீடர், ஒரு அனுமார் மாதிரி நம்ம எடுத்துட்டு போறோம். அவங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்வழிப்படுத்த கொண்டு போறோம். அது மட்டும்தான். அங்க வந்து நான் தான் 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 என்ற ஒரு நிலை வருகின்ற போது அங்க தன்முனைப்பு இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா
நான் இல்லை, குருவோட சப்ஜெக்ட், குரு என்ன வழி நடத்துறாரு என்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா அங்க தன்முனைப்பு அறவே நீங்கிடும் அப்படின்றாங்க. துரியாதீத தவத்துல ஒரு பாடல் அழகா சொல்றாங்க பாருங்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு. எண்ணத்தை நாம எங்க வச்சிருக்கிறோம்? இறைநிலையிலே வச்சிருக்கிறது இல்லை, வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தவம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இன்று முதல் எந்த உணவை உண்ணுகின்ற போதும் வேறு ஏதேனும் புலன் அனுபவத்தை ஈடுபடுகின்ற போதும் மனதை ஆக்கினையில் வைத்துக்கொள்ள செய்வோம், துரியத்துல வைத்துக் கொள்வோம் அப்படின்றோம். அப்ப என்ன அர்த்தம்? இறைநிலையோட மனசை வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பு, அங்க ஒரு அமைதி ஏற்படும், அங்க போய் நிக்கணும், அந்த விழிப்பு நிலை இருக்கணும். நிறைநிலையே தானாக உணர்வதாக. நிறைநிலை தான் அந்த துரியாதீத தவ நிலையில தானா உணர முடியும். எவ்வளவு நாளைக்கு செய்யணும், எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்? நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்க முடியும். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள, இந்த நிலையில போய் ஃப்ரீஸ் ஆயிடணும், நாம் அதுவா மாறிடணும். அப்பதான் உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாக. கரைன்றது ஆணவம் கண்ணும் மயன்னு சொல்லிட்டு மும்மலங்கள். அப்ப அந்த கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாக நிற்கும். கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்பதான் நம்ம இறைநிலை பார்க்க முடியும். இப்ப தன்முனைப்புன்றது அங்க சுத்தமா போயிடுன்றாங்க. எண்ணம் தான் நம்ம எல்லாத்துக்கும் பாடாப்படுத்துது. எண்ணத்துல நான்ன்ற நிலையை மாத்தி எப்பயுமே இறை சிந்தனையோட தான் இருக்கணும். இறைவன் தான் இறைவன் தான் இறைவன் தான் எல்லாம் பண்றாரு, இது எல்லாமே இறை செயல்கள் தான், நான் எதுவும் இல்லை. அந்த நிலை நாம விழிப்போட இருந்தோம் அப்படின்னா அந்த தன்முனைப்பு கரைந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தன்முனைப்பு நீங்கி நாம இறை உணர்வு பெறணும்னா இந்த புலப்பயிற்சியில ஒரு 5 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தெரிந்த ஒரு டாபிக் தான். சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வடமொழியில சொல்லப்பட்டிருக்கிறது. சாக்கிரம் என்றது விழிப்பு நிலை, சொப்பனம் என்பது கனவு நிலை, சுழுத்தி என்பது தூக்க நிலை, துரியம் என்பது நிலைபேறு நிலை, துரியாதீதம் என்பது நிறைவேறு நிலை. ஸோ இந்த உடற்பயிற்சி நிலைகளை நாம செய்தோம் அப்படின்னா அங்க நம்ம தன்முனைப்பு நீங்க முடியும். இதான் மகர்ஷி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. விழிப்பு நிலையில இருந்து நாம இருக்கிறதுக்காக ஆக்கினை தவம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நமக்கு கனவு நிலைக்கு நமக்கு துரிய தவமும், நிலைபேற்று நிலைக்கும் நிலைபேறு நிலைக்கும் நமக்கு துரியாத தவமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உடற்பயிற்சி நிலைகளை நாம செயல்படுத்துகின்ற போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். மனிதன், அதாவது சாக்கிரம்ன்றது கனவு நிலை, நனவு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மனிதன் முழு விழிப்போடு இருக்கக்கூடிய நிலை, மனம், புத்தி, அகங்காரம் போன்ற கருவிகள் அனைத்தும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். சொப்பனம்ன்றது கனவு நிலை. அப்ப தூக்கத்துல நம்ம கனவு காணுவோம் இல்லைங்களா? அப்போ கனவு கண்டுட்டு இருப்போம். மனம் வெளி உலகத்தில் இருக்காது, ஆனா மனம் உள்ள இயங்கிட்டு இருக்கும். வெளி உலக தொடர்பு இல்லாம உள்ள எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். இது சொப்பனம் பண்றோம். சுழுத்தி என்பது உறக்க நிலை. அங்க கனவும் இருக்காது, வெளி உலக அனுபவமும் இருக்காது. அங்க உறக்க நிலை, ஒரு ஆழ்ந்த உறக்கம் மட்டும்தான் இருக்கும். அங்க பிராணன் மட்டும்தான் செயல்படும், மூச்சு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துரியம் என்பது பேருறக்க நிலை. ஆழ்ந்த உறக்கத்துக்கும் அப்பாற்பட்ட மிக நுட்பமான நிலை. உறக்கம்னா இப்ப நான் பொதுவாகவே மனலட்சியில 14 கீழே குறைச்சிக்கவே தூக்கம் வந்துடும், அது சாதாரண தூக்கம். அது இன்னும் டெப்தா இப்போ 14 இருந்து 8 to 13, 1 to 3 வரைக்கும் நம்ம போகும்போது அது பேருறக்க நிலை. ஆழ்ந்து நம்ம தூங்கணும் இல்லையா, சவுண்ட் ஸ்லீப் பண்றீங்களா, அந்த நிலையில போயிட்டுனா அது தூக்கம். தூங்காம முழிச்சிட்டு இருந்தா அது தவம், நமக்கு தெரியும். ஸோ அப்ப துரியாதீதம்ன்றது பேருறக்க நிலை. அங்க சுத்தமா எல்லாமும் ஒடுங்கிடுச்சு. தனது ஆன்மா மூலநிலையோட அமைதியா இருக்கின்ற ஒரு நிலையை தான் அந்த பேரடக்க நிலை, உயிரடங்கல் நிலை, துரியாதீத நிலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 4 நிலைகள்ல நமக்கு பதஞ்சலியில சொல்றாங்க, பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. மனம் வெளிப்பொருள்கள்ல தொடர்பு இல்லாத நிலை, வெளிப்பொருள் இருந்து மனசை விடுவித்துக் கொள்வது. தாரணா என்பது விழிப்போட ஒரு பொருள்ல கான்சன்ட்ரேட் பண்ணது, அதை நம்ம தாரணை அப்படின்னு சொல்றோம். தியானம்ன்றது பொருள்களை நிலைநிறுத்தினா கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் ஏ மெடிடேஷன். கான்சன்ட்ரேஷன் அந்த காலத்துல பக்தி மார்க்ல சொன்னாங்க. ஆனா எது மெடிடேஷன்? மகரிஷினா சொல்றாங்க, மனதை அதன் புறப்படும் இடமான உயிரிலேயே ஒடுங்கி நிற்பது, பிடிக்கி நிற்பது, அதுதான் தியானம்.
சமாதி நிலை, பேராற்றலோடு மனதை ஒன்ற செய்து அதுவாகவே நம்ம மாறி போவது, அதை தன் இயல்பாக மாற்றிக்கொள்வது. இந்த உளப்பயிற்சியில 4 நிலைகள் இருக்குது. ஸோ அப்ப நம்ம தன்முனைப்பட்ட நிலைக்கு நாம போகணும்னா நம்ம மனசுல கோடிக்கணக்கான எண்ணங்களும் அதுக்கு காரணமான 5 புலன்களும் தான் அந்த நிலைக்கு நமக்கு தடையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனதை வளப்படுத்தணும்னா புலன்களை நாம கட்டுப்படுத்தணும்ன்றாங்க. புலன்கள் தான் நம்மளை பாடப்படுத்துன்றாங்க. சிவாக்கியர் ஒரு பாடல சொல்றாரு, காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பறித்து நகைபுரிய பார்ப்பார் என்றோ, நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர பாறையணுன்றாரு. காட்டான்னா நம்ம புத கிராமத்துல சொல்லுவோம், அவங்க காட்டாண்டாவான் அப்படின்னு. காட்டானா ஒண்ணும் தெரியாதன்ற மாதிரி நம்ம ஒரு பழக்கத்துல சொல்லுவோம். காட்டான் அப்படின்னா தான் யார் என்று காட்டான், அருவின்னு சொல்றாங்க. சிவாக்கியன் சொல்ல அருவி, அதாவது இறைவன் வந்து அருவமற்றவர் இல்லையா, உருவமற்றவர் இல்லையா, அருவி. காட்டான் தன்னை வெளிக்காட்டான். அவனை மேலேறி இந்த புலன்களை தாண்டி கடைத்தெருவே போக. இப்ப கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு வெளியில வந்து கடைத்தெரு வச்சிருப்பாங்களா அந்த காலத்துல. இப்பயும் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் கடைத்தெரு ஆரம்பத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கடைத்தெருவுக்கு நடுவுல தான் இப்ப ஊர் வந்துச்சு. ஏன்னா மக்கள் நிறைய போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது மாதிரி ஆயிடுச்சு. கடைத்தெருவே போகையில நாட்டார் நம்மை பறித்து நகைபுரிய. இப்ப நாட்டார் இருந்து யாருங்க, இந்த 5 புலன்களை தான் புலன்களை தான் நம்ம நாட்டார் அப்படின்னோம். அவங்க நம்ம நகைபுரிப்பாங்க. நம்ம ஜானியார்னா நம்ம தட்டிலே இருப்பான், ஏய் நீ என்னை தாண்டி போயிடுவேன், நீ இறைவன்கிட்ட போயிடுவேன், நீ இறைவனை உணர்ந்துடுவேன், நான் அவனை விட்டுருவேனா, இங்க வா இந்த படம் கொடுத்து பார்க்கலாம், அங்க வா அந்த பாட்டு கொடுத்து கேட்கலாம், வா அங்க அந்த கதை பேசலாம், அங்க போய் விளையாடலாம். ஸோ அப்படி நம்மள என்ன பண்ணுவோம், டைரக்ஷன் மாத்தி திசை திருப்பி விட்டுட்டே இருப்பாங்களாம். ஸோ அவங்கள தாண்டி நான் உன்னை பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சேவாக்கியார் அந்த பாடல சொல்றாங்க. திருமணரும் அதே கருத்தை ஒரு பாடல்ல சொல்றாங்க. பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியும் என்றாங்க. இங்க பார்ப்பான்ன்றது உடலை இயக்குகின்ற உயிரை தான், ஆத்மாவை உயிரை தான் குறிக்குது அப்படின்றாங்க. பார்ப்பசு அப்படின்றது உடலுக்குள்ள இருக்கும் 5 புலன்களை தான் பார்ப்பசு 5ன்றாங்க. மெய்வாய் கண் மூக்கு செவி. அதை மெய்ப்பாரும் இன்றி அந்த புலன்களை யாரும் சரியா கட்டுப்படுத்துறதில்லை. அதுக்கு வேலை கொடுக்க தெரியல, இதை செய்யணும் அதை செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணுன்றது அதுக்கு சரியான வேலை கொடுக்க தெரியாததால அதை வழி நடத்தல. அதனால என்ன பண்ணா அது தான் இஷ்டப்படி போயிட்டு இருக்குது. அப்ப அது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலால அந்த புலன்களை அலைச்சலை நம்ம குறைச்சி அந்த ஆசைகளை நம்ம அடக்கிட்டோம் அப்படின்னா அந்த பசு 5ம் பாலாய் சூரியமே, அந்த புலன்களும் நம்ம கட்டுப்பாடு வந்து நமக்கு வெறும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப தவத்தோட அவசியம் நமக்கு என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இப்போ நாம வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்யணும்னா மனதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு சிந்தனை ஆற்றல் பெற்ற உடனேயே தவம் அவசியம் தான். சிந்தனை ஆற்றல் பெற்ற உடனே எப்பங்க, அதுதான் அங்கே 16 வயசுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுதான் சில மார்க்கு சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் அப்படிலாம் சொல்லுவாங்க. 16 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களை தீட்சை கொடுத்து அவங்கள அந்த வழிக்கு கொண்டு வர்றது, நல்வழிப்படுத்துறது, நல்ல கருத்துக்களை போதிக்கிறது. அப்ப மனதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்கு தவம் அவசியம். எப்படி நம்ம மகரிஷி உதாரணம் சொல்லுவாங்களே, டெய்லி நம்ம சமையல் கட்டில் பாத்திரம் தேய்க்கிறோம்னா, பாத்திரம் வைக்கணும், அதை சுத்தமான வச்சா அடுத்த நாள் பயன்படும். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியுலகத்தை தொடர்பு கொள்ளும் போது நம்ம மனம் வந்து அலைச்சல் அதிகமாகி நமக்கு மன அழுத்தத்துக்கு ஏற்படுகின்ற போது நாம் அதை கட்டுக்குள்ள வைக்கிறது நம்ம தினசரி நம்ம தவம் செய்யணும் அவசியம்ன்றாங்க. ஸோ அப்போ அந்த மனத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னா மனம் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுக்கு அலைச்சூழல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம 4 நிலைகளை சொல்றோம், பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. இப்போ உணர்ச்சி நிலை, அடக்க நிலை, ஒடுக்க நிலை, சமாதி நிலை, இந்த 4 நிலையும் நீக்குகின்ற மனதை நாம அலைச்சூழலை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு உருவத்தின் மேல மனசை நிலை நிறுத்தி அல்லது சுவாசத்தின் மேல மனதை வைத்து மந்திரம் சொல்லி ஓம் ஹம் லம் வம் ரம் யம், ஸோ அந்த ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு தேவதையின் பேரை சொல்லி மந்திரத்தை சொல்லி படிப்படியாக தான் அந்த காலத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு என்னன்னா நிறைய நாள் எடுத்துக்கிச்சு, ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டு காலம் எடுத்துக்கிச்சு. பெண்களுக்கு அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு பீரியட் சைக்கிள் வர்றதுனால அவங்களாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல முடிவு பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா மகர்ஷி மட்டும்தான் என்ன பண்றாங்க, இல்ல உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டாம், ஒரு குறுக்கு வழின்னுன்றாங்க. மகர்ஷி எங்கேயுமே குறுக்கு வழி சொல்லலை.
இதுதான் சொல்றாங்க, தவத்துக்கு மட்டும்தான் சொல்றாங்க. ஷார்ட்கட்ல கொண்டு வந்து என்ன பண்ணலாம், ஒரே நிமிஷத்துல மூலாதாரத்துல உள்ள உயிராட்டுல மேல கொண்டு வந்து உணர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப உயிர் மேல மனசை வைத்தோம்னா அப்ப மனம் அடங்கும், ஒடுங்கும், என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு தான் நம்ம நமக்கு அழகா சொல்றாங்க. இதுதான் குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நம்ம கத்துக் கொடுத்துருக்கு, நம்ம பண்ற பயிற்சிக்கு பேரு குண்டலினி யோகம். குண்டலினி யோகம்னா உயிர் மேல மனதை வைத்து தியானம் செய்ய முறைக்கு சித்தர் மொழிகிற குண்டலினி யோகம் அப்படின்றாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலை மேல, ஒரு உருவத்து மேல, ஒரு புலி மேல, ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பக்தியமா இருக்கும். குண்டலினி யோகம் என்பது உயிர் மேல மனசை நிலைநிறுத்துவதுதான். இப்போ மனசை வளப்படுத்தணும்னு ஆயிடுச்சு, உயிராட்டுல மேல கொண்டு வந்துடணும். அது சாத்தியம் தானா, உயிர் எங்க இருக்குது, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி ஒரு காந்தம் வந்து இரும்பை இழுத்துட்டு வருதோ அது போல உயிராட்டுல மேல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உயிர் எங்க இருக்குதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மூலாதாரத்துல முதுகுத்தண்டு அடியில இந்த படத்துல காட்டுற மாதிரி இருக்குது. நம்ம முதுகுல 33 முள்ளெலும்பு இருக்குது. 33வது முள்ளெலும்புல அடியில இருக்குது. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கருவாய்க்கும் இருவாய்க்கும் நடுவுல ஒரு அங்குலம் மேல அந்த மூலாதாரம், உடம்ப 2 பகுதியா பிரிச்சோம்னா அங்கதான் வித்து மையம். அது பஞ்சபூதத்துல மண்ணுக்குரிய இடம் தான். ஸோ அதுதான் வந்து மூலாதாரம். மூலாதாரத்துலதான் நம்மளுடைய உயிரோட மையம் இருக்குது அப்படின்றாங்க. எப்படி ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டத்துக்கு ஒரு மையம் இருக்குதோ அது போல உயிருக்கும் ஒரு மையம் இருக்குது. அதுதான் மூலாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மூலாதாரத்துல உள்ள உயிரை நாம கவனிக்கணும். ஏன் உயிர் மேல கவனிக்கணும்? ஸோ உயிர் தான் படர்க்க நிலையில மனமாக இயங்குகிறதுன்றாங்க. பிசிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்டு மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் தான் மனமாக செயல்படுகிறதுன்றாங்க. கண்ணு வழியா பார்க்குது, காது வழியா கேட்குது. அதாவது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளை உயிர் தான் தன்மாற்றம் அடையுது அப்படின்றாங்க. அதாவது எப்படி மின்சாரம் ஒண்ணுதான், ஃபேன்ல கொடுத்தா காற்றா ஓடுது, அதுவே ஃப்ரிட்ஜில் கொடுத்தா கூலிங்கா வருது, எங்க கொடுக்குறோமோ அதுக்கு வெப்பமா வருது, ஸோ மாறுது இல்லைங்களா? அது போலதான் நம்ம உயிர் புலன்கள் வழியாக வருகின்ற போது 5 தன்மாற்றமா மாறுது அப்படின்றாங்க. அப்ப உயிரை நம்ம மேல மனசை கவனிச்சா ஆட்டோமேட்டிக்கா மனம் அடங்கிடுவாங்க. அந்த காலத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க, எரியறதை இழுத்தா கொதிக்கிறது நின்றுடா தம்பின்னுவாங்க. தட் இஸ் என்னன்னா, ஒரு பையன் தப்பு பண்ணா அவனுக்கு கொடுக்குற காசை நம்ம குறைக்கிறது, அவனுக்கு கொடுக்குற செல்லத்தை நம்ம குறைக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்றத ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவான்னுவாங்க. ஸோ அப்ப நாம உயிர் மேல மனசை நிலை நிறுத்தினா அதுக்கு பேரு தவம். இப்போ உயிர் தான் மனமா இயங்குகிறதுன்றாங்க. இங்கதான் குருவோட அவசியம். இப்போ குருவோட அவசியம் என்னங்க, நாமளே படிச்சு கத்துக்கலாமா, நாமளே தெரிஞ்சுக்கலாமா? இல்லை. இப்போ குருவோட அவசியம் என்னன்னா, குரு தான் உயிரை உணர்ந்தவர், அறியாமை நீக்கி அறிவை உணர்த்துபவர். நமக்கு எல்லாருக்கும் அறிவு இருக்குது. குரு நமக்கு என்ன சொல்றாங்க, இறைவன், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை உணர்த்த நமக்கு குரு தான். இறைவன்னா யாரு, இறைநிலைனா என்ன, வாழ்க்கைனா வழி என்ன, நமக்கு வண்டி ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், சமைக்க தெரியும், இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இறைநிலைனா என்ன, இறைவன்னா என்ன, நாம யாரு, எங்க இருந்து வந்தோம், எங்க போகணும், எப்படி வாழணும், எப்படி அளவு முறைக்காக்கணும், அத்தனை விஷயங்கள் நமக்கு சொல்லி தர்றது குரு தான். அப்ப குரு தான் நமக்கு என்ன பண்றாங்க, அந்த உயிரை தொட்டு காட்டுறாங்க. தொட்டு காட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் வராதுன்றாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றாங்க, தீட்சை அப்படின்னு சொல்றோம். தீட்சை அப்படின்னா என்னங்க, குருவினுடைய உயிராற்றல் பாய்ச்சப்படுகிறது தீட்சை அப்படின்றோம். அப்ப ஏற்கனவே நமக்கு உயிராற்றல் இல்லையா, ஏற்கனவே தந்தையோட ஒரு துளி உயிரும் தாயோட ஒரு துளி விந்து நாதமும் சேர்ந்து நம்ம உயிரா வந்திருக்குது. அன்னைக்கே நம்ம ஒரு பிறவி கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப நமக்கு என்ன நடக்குது, 16 வயசுல வருகின்ற போது, 14 வயசுல வருகின்ற போது நம்ம குருவினுடைய உயிராற்றல் பாய்ச்சப்படுகிறது. 3வது ஒரு உயிர் வந்து அங்க சேர்க்கை ஏறுகிறது. அதான் நம்ம தீட்சை அப்படின்றோம். தீட்சை அப்படின்னா என்னன்னா, சுத்தப்படுத்துவது, பதப்படுத்துவது, முறைப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல பொருள்களை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நம்மளை பியூரிஃபிகேஷன் பண்றதான் வந்து தீட்சை அப்படின்றாங்க. ஸோ நம்ம அருட்தந்தை அவர்கள் 3 நிலைகள்ல நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க. ஒண்ணு தொடுதல் மூலமாக, ஆக்கினை தீட்சை நமக்கு தொட்டு உணர்த்துறாங்க. துரிய தீட்சை நமக்கு கண் பார்வை மூலயமாக, கண்ணாற்றல் வழியாக, நோக்கவர்மம் மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ணுல இருந்து ஆற்றலை பாய்ச்சி நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க. 3வது துரியாதீதம் நினைவின் மூலமாக, மனதின் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக நமக்கு அங்க உயிராற்றல் பாய்ச்சப்படுகிறது. எளியமுறை குண்டலினி யோகத்துல, அருட்தந்தையினுடைய பாகத்துல முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மூலாதாரத்துல உறக்க நிலையில இருக்கக்கூடிய உயிராற்றலை
அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி புருவ மையத்துக்கு கொண்டு வந்து உணர்த்துறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அது ஆக்கினை தவம் அப்படின்றோம். இப்போ நமக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், மூலாதாரத்துல உயிர் இருக்குது, அதை ஏன் உயிர் புருவ மத்தி கொண்டு வரணும்? இப்போ நான் ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கும் போதும் ஒரு தம்பி, ஒரு காலேஜில் ஒரு தம்பி பையன் கேட்டாப்புல, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாரு, ஏன் சார் அதுதான் மூலாதாரத்துல இயங்கிட்டு இருக்குது, அதை நீங்க என்னமோ வேலை எல்லாம் மேலே கொண்டு போறீங்க, திரும்ப கீழே கொண்டு வர்றீங்க, இதெல்லாம் எதுக்கு சார்? இறைநிலை தானா சரியா தானே செய்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாணவர் கேட்கிறாரு. அதான் உங்க மகரிஷி அதுக்கு அழகா சொல்றாங்க, மூலாதாரத்துல உயிரை ஏன் புருவமத்தி கொண்டு போறோம் அப்படின்னா, மூலாதாரம்ன்றது நம்முடைய கருமையத்தோட தொடர்புடையது, ஜெனட்டிக் சென்டரோட தொடர்புடையது. அங்க நம்முடைய பதிவுகளுடைய சங்கமும் அது. கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா குப்பமேடுன்னு கூட சொல்லலாம். அங்க நம்ம ஒரு தாவரத்துல இருந்து 5 மணி வரைக்கும் அந்த அத்தனை பதிவுகளும் அங்க பதிஞ்சிருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம தூண்டணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன நடக்குங்க, அந்த இடம் தான் நமக்கு வந்து செக்ஸுவல் கிளாண்ட். இட் இஸ் நியரர் டு அவர் செக்ஸுவல் கிளாண்ட். நம்முடைய இனப்பெருக்க உறுப்பினுடைய அருகாமையில் உள்ள ஒரு மையம் அது. ஸோ அப்போ முதல்ல அந்த பழைய பதிவுகள், களங்கங்கள் தான் நமக்கு அங்கே வெளிப்படும். அப்போ நம்ம நல்லது செய்ய முடியாதுன்றதுனால தான் முதல்ல மூலாதாரத்துல இருந்து உயிராட்டில் தட்டி எழுப்பி முதுகுத்தண்டு வழியா புருவ மையத்துல கொண்டு வந்து அங்கே உணர்த்துறாங்க. அது மேல் நோக்கு மையம், ஆன்மீக மையம், அது உயர்வுக்கான வழியக்கூடிய மையம், அங்கே சிந்திக்கக்கூடிய இடம், அங்கே பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு அங்கே செயல்படுத்தக்கூடிய ஒரு மையம் இருக்குது. ஸோ அதனால முதல்ல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்றோம், மூலாதாரத்துல இருந்து உயிரை எழுப்பி புருவ மையத்துக்கு கொண்டு வந்து அங்கே உணர்த்துறோம். ஸோ அப்போ நம்ம அங்கே உணர்த்திட்டோம். அடுத்தது ஸோ அதுக்கு பல பேர்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம முத்துமுகப்பு, முச்சந்தி வீடு, பஞ்சனை மேல் இருக்க, வள்ளலா சொல்ல கண்புருவ போட்டு ஏறுபடி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த முதல் தவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தவம். ஆற்றலை முதல்ல நம்ம எழுப்பி மேலே கொண்டு வரோம். இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி. 2 விழிகள் மூக்கு முனை, முனைனா இது கிடையாது, அந்த முனைப்பகுதி கிடையாது, அடிப்பகுதி, இடைநிறுத்தி எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டம் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்து அத்துவித ரச விளக்கமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அப்போ நம்ம ஆக்கினை தவம். ஸோ அதுக்கு திருமூல படம் சொல்ல, நாட்டம் 2 நடுமுக்கில் வைத்து வாட்டமும் இல்லை மனைக்கு அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவனவனாம் என்ற 2 கண்ணுக்கு முன்னாடி புருவமயத்தில் கொண்டாந்து நம்ம தியானம் பண்ணணும். இந்த உடம்புக்கு அழிவே வராது, மனது நிலையா இருக்கும், இன்னும் சிறப்பா சொல்றாங்க. தவத்துக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. இப்போ மெயினா இந்த இப்போ தவமும் தத்துவம் இல்லைங்களா. இப்போ தவத்துல வந்து என்னன்னா, இப்போ நம்ம பிட்யூட்டரி கிளாண்டுன்றது புருவ மையத்துல நம்ம தோன்றோம். அப்போ புருவ மையத்தை தோண்டுனா இங்க ஏதாவது இருக்குதுன்னா இங்க எதுவும் இல்லை. பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் நடுவுல ஹைப்போதலமஸ் கீழே ஒரு பீ சைஸ்ல ஒரு பட்டாணி வடிவத்துல ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பியை தான் நம்ம தோன்றோம். ஆனா நம்ம தவம் பண்றோம். ஆனா அங்க என்ன நடக்குதுங்க, அந்த பிட்யூட்டரின்னு சொல்லக்கூடிய கிளாண்டு வந்து நமக்கு ஸ்டிமுலேட் ஆகுது. அதான் சொல்றேன், இட்ஸ் எ மாஸ்டர் கிளாண்டு. இது வந்து தலைமை சுரப்பின்றாங்க. இது வந்து ஒரு பட்டாணி பீ சைஸின் ஸ்ட்ரக்சர், நம்ம பட்டாணி மாதிரி வடிவத்துல இருக்கும். பிரெயினுக்கு கீழே ஹைப்போதலமஸ் கீழே இருக்குது அப்படின்றாங்க. இதுதான் அட்ரினல் கிளாண்டு, அந்த தைராய்டு கிளாண்டு அஸ் வெல் அஸ் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ். இந்த ஒரு கிளாண்டு உடம்புல எல்லா கிளாண்டையும் மேனேஜ் பண்ணுதுன்னாங்க. கிட்டத்தட்ட ஹெட் மாஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு தலைமை சுரப்பி சுரந்தாலே உடல்ல உள்ள மற்ற சுரப்பிகள் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதுவே சரி பண்ணிக்கின்றாங்க. அப்ப நினைவாற்றலை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க மாணவர் பொறுத்த வரைக்கும். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல், அதாவது இயற்கையின் அமைப்பு, இயக்கம், இவற்றை முழுமையா எது உள்ளது, இந்த இயற்கையில என்ன இருக்குது, இந்த பிரபஞ்சம் எங்க இருக்குது, எப்படி இயங்குது, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் உள்ளது. நல்லது செய்தல்னா என்னன்னா, இந்த இயற்கையினுடைய இனிமை கெடாதவர், இயற்கையினுக்கு துன்பம் கொடுக்காத மாதிரி, இயற்கையினுடைய கெடாத மாதிரி நம்ம செயலை ஒழுங்குபடுத்தி கொண்டு செயல் செய்யறதுதான் நல்லது செய்தல். அல்லதை விடுதல்ன்றது தீமை பயக்கத்தக்க செயல்களை, துன்பம் தரத்தக்க செயல்களை இயற்கைக்கும் சரி இறைநிலைக்கும் சரி நாம மனிதர்களுக்கும் செய்யாம இருக்கிறதா சொல்றோம். இப்ப தவத்துக்கான நிறைய பேர் சொல்றோம். தவம்னா தவம் மட்டும் இல்லை, தியானம், ஜபம், யோகம், தொழுகை, அகநோக்கு, ஆன்ம தரிசனம், உயிர் தவம், சுக்கில தியானம், அகத்தவம், மெய்யுணர்வு தவம், குண்டலினி யோகம், இப்படி நிறைய பேர் சொல்றோம். நமக்கு மொத்தம் 9 நிலையான தவங்கள் சொல்லியிருக்காங்க மகரிஷி. ஆகினை, சாந்தி, துரியம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். இப்போ ஆகினைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
மூலாதாரத்துல இருக்கிற உயிரை எழுப்பி புருவ மையத்தை கொண்டு வந்து உணர்றதுதான் ஆக்கினை. அப்ப சாந்தினா என்னன்னா, மேல போன உயிராற்றல், அங்க மேல உயிராற்றல் போகின்ற போது ஆற்றல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப அதிகரிச்சுட்டு போகும்போது அங்க ஒரு அன்ஈசினஸ் ஏற்படுது. அதே சமயம் ஒரு ஆற்றல் முழுக்க அதிகரிக்குது. அப்ப பெற்ற உடல் ஆற்றலை தவ ஆற்றலை உடல் ஆற்றலா மாற்றுகின்ற ஒரு நிலை தான் அந்த சாந்தி தாவம், ஒரு அமைதி தாவம். இப்ப மறுபடியும் மேல கொண்டு போனதை திரும்ப மூலாதாரத்தை ஒரிஜினல் பொசிஷன்ல கொண்டு வந்து வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சாந்தி தாவம். இப்போ உயிரை தலை உச்சியில கவனிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேரு தான் துரிய தவம் அப்படின்னு. அங்கதான் நமக்கு நேர பின்னில் கிளாண்ட் இருக்குது. ஸோ உயிரினுடைய அனைத்து மூளை செல்களும் அங்க சிறப்பா செயல்பாட்டுக்கு வருது. துரியாதீதம் என்பது உடல்ல இருந்து வெளியே வந்து பிரபஞ்சம் வரை பிரிந்து சுத்த வெளி வரைக்கும் இறைவனோட கலக்கிறது தான் துரியாதீத தவம் அப்படின்னு சொல்றாங்க மகர்ஷி. ஸோ அப்ப உயிர்ல தவம் பண்றோம். உயிர் உடம்புல 7 இடத்துல இயங்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், ஆக்கினை, விசுக்தி, ஆக்கினை, துரியம் சொல்லக்கூடிய 7 நிலைகள்ல இயங்குது. விளக்கு அப்பால 2 நிலைகள், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி. உயிருடைய மூலத்துல நம்ம இணைஞ்சு தவம் பண்றோம். ஸோ இது தவம். அடுத்தது, இந்த தவத்துக்கு நமக்கு டிஸ்டர்பா இருக்குது, எது நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேதுன்னா புலன்கள் தான். அப்ப 5 புலன்கள் மேல மனசை நிலைநிறுத்தி தவம் மீட்டோம். அதுதான் பஞ்சேந்திரிய தவம். தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இதுல நம்ம தவம் மீட்டோம். புலன்களை நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக நமக்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இன்னைக்கு பஞ்சபூதங்களாலதான், நவக்கரங்கள் தான் அண்மை சேமை காரணமாக நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அணுச்சிதைவு ஏற்பட்டு நம்ம உடம்புல நோயாகவும் துன்பமாகவும் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல மனசை நிலைநிறுத்தி பஞ்சபூத நவக்கிரகம் தான் வரும். அதுக்கப்புறம் 9 மையதாவும், டெய்லி நம்ம 9 மையதாவும் நம்முடைய 9 சென்டர். ஸோ அதுல 7 மையங்கள் உடல்ல இருக்குது. அது சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த நாளமில்லா சுரப்பியினுடைய இயக்கத்தை சரியா பண்ணணும். மூலாதாரம், அங்க செக்ஷுவல் கிளாண்டு, அடுத்து அட்ரினல் கிளாண்டு, அது நம்முடைய கிட்னிக்கு மேல இருக்குது. அடுத்து வந்து பான்கிரியாஸ் நம்முடைய தொப்புள் மையத்துல இருக்குது. தைமஸ் நெஞ்சுக்குள்ள இருக்குது. தைராய்டு. ஸோ இந்த ஒரு கிளாண்டும் நம்ம இயக்கம் பண்றோம். ஸோ அது வந்து நாளமில்லா சுரப்பிகள் தான் தவம் தான் பண்றோம். ஆனா தத்துவம் என்ன பண்ணுதுங்க? மனதை அமைதிப்படுத்துது, சாந்திப்படுத்துது, நல்ல வழக்கங்கள் ஏற்படுத்துது. அதே சமயம் உடல்ல உள்ள அனைத்து மையங்களையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணமாக்குறது, நம்ம ஹார்மோன் செக்ரிகேஷன் பண்றது, ஸோ அத்தனை விஷயங்களும் அந்த கிளாண்ட்ல தான் இருக்குது. ஸோ அப்ப கிளாண்ட்ல சுரக்கக்கூடிய ஹார்மோனை நம்ம சரி பண்றோம். நித்யானந்த தவம் உடல் முழுவதும் காந்த ஆற்றலை பரப்பி, ஏற்கனவே உடலுக்கு வந்து ஆற்றல் போயிட்டு தான் இருக்குது. மறுபடியும் இன்னொரு அடிஷனல் நம்ம இன்னொரு ஆற்றல் நம்ம பாய்ச்சிரும், அதிகப்படுத்துறோம். அடுத்து இறைநிலை தவம். இறைநிலை தவம் தான், இறைநிலை தான் தன்மாற்றம் அடைஞ்ச மனிதனா வந்திருக்கின்ற ஒரு வரலாற்றை சொல்றதான் இறைநிலை தவம். நேரம் தருதி நாங்களாம் சுருக்கமாக தான் நான் சொல்றேன். ஸோ அப்போ வந்து தவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தவம் என்பது கண்ணை மூடிக்கிட்டு இந்த 7 மையங்களை தவம் பண்றது, மையங்களுக்கு வெளியில தவம் பண்றது. ஸோ அப்படிலாம் நம்ம நினைத்திருந்தாலும், நமக்கு துன்பம் தரக்கூடிய பஞ்சேந்திரிகள் மேல தவம் பண்ணாலும், அதையும் தாண்டி நம்முடைய பஞ்சபூதங்கள் அது மேல தவம் பண்ணி நிறைய வழிமுறை நமக்கு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம செயல்பட வேண்டியது என்ன? அப்ப எது தவம் அப்படின்னா என்ன சொன்னாங்க மகிழ்ச்சின்னா, நம்ம முதல்ல பார்த்தா நம்ம கன்க்ளூஷன் இப்போ கொண்டு வரோம். இன்னும் நிறைய அதுல இருக்குது. ஸோ நேரங்கதி நம்ம நிறைவு செய்யறோம். ஸோ அப்ப என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, மனித வாழ்வின் நோக்கம் அறிந்து, மனித மதிப்பை உணர்ந்து, அறிவு உணர்ந்து, பேரறிவு நிலை எழுதி, ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லக்கூடிய அற வாழ்க்கை தனது இயல்பாக ஆக்கி கொண்டு, யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு நம்மாலான உதவியை செய்தும் வாழ்வதுதான் தவம் என்று கூறி, நாம் அனைவரும் தினசரி இந்த இணைய வழியில காலையில தவம் நடக்குது, மதியானம் தவம் நடக்குது, சாயந்தரம் தவம் நடக்குது. ஸோ நம்ம தனிப்பட்ட முறையில பண்ண முடியலன்னா கூட இந்த இணைய வழியில இணைந்தாவது நமக்கு நிறைய ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறாங்க. 1000 பேர் வரைக்கும் இந்த இதில் நம்ம தவம் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம இணைந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது கலந்து நாம தவம் செய்து நாமும் மகிழ்ச்சியா இருந்து நம்ம குடும்பத்தை மகிழ்ச்சியா வைத்து இந்த உலகத்தை அமைதி நிலைக்கு வருவதற்காக பாடுபடுவோம் என்று கூறி, இதுவரை சிந்தனையை செய்யுமெடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம்.
ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கவும். அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நண்பராக நாம் அழைப்பது கிருபாநிதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். எவ்வளவு நீங்க ரிஸ்க் எடுத்திருப்பீங்க இதுக்கு பிளேயர் எல்லாம் போட்டுங்கிறது வாக்கையில உண்மையிலே ரொம்ப ஆச்சு. இத நம்ம உள்வாங்கிறதுக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு. என்ன பாடு எப்படி எல்லாம் நீங்க எடுத்திருப்பீங்கிறது புரியுதுயா. நன்றி. வாழ்க வளமுடன். உங்களை போல பேராசிரியர்கள் இருக்கிறதுனாலதான் வேதாத்திரியம் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. நன்றி. கண்டிப்பா வளரும் ஐயா. ஐயா நீங்க இப்ப நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நாமும் வளர்ந்து பிறரையும் வாழ வைக்கிறதுதான் தவம். அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அதாவது திருவள்ளுவர், வள்ளலார், ஔவையார். ஞானம் எப்போது கைகூடும்னா அறிவின் முதிர்ச்சி ஞானம். தவம் எப்போது நல்கும்? தன்முனைப்பு நீங்கனா நல்கும். அதுக்கு ரொம்ப விளக்கம் எல்லாம் சொன்னீங்க. விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, பேருறக்க நிலை, உயிரடங்க நிலை, இவ்வளவும் சொன்னீங்க ஐயா சிவவாக்கிய தியானம். ஆனா நான் என்ன எனக்கு தோணுச்சுன்னா அகத்தாய்வுங்கிறத இப்ப நீங்க எல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லுவீங்க. அன்றாண்டு தவம் பண்ணிட்டு அகத்தாய்வை நீங்க சிறப்பா பண்ணினீங்கன்னாவே எல்லாத்தையும் உணர முடியும். இப்ப நீங்க இத்தனையும் கொடுத்திருக்கத நான் இன்னொரு எல்லாத்தையும் பார்த்தனாதான் நம்ம எப்படி இருக்கோங்கிறதே நம்ம ரொம்ப எல்லாத்துலயும் தெளிஞ்சிட்டோம்னு ஒத்துக்கவே முடியாது. அப்படிங்கிற இந்த அகத்தாய்வு பண்ணி அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன குறிப்பு எடுத்தோம்னா இந்த நிலையை நம்ம அடைய முடியுமா, இல்ல அடைஞ்சு நிலைக்க முடியுமா? கேட்டீங்கம்மா. அதுதான் நம்ம அயராத விழிப்பு நிலை அப்படின்னு சொன்னோம். அந்த எது தவன்னு சொல்லும் போது அயராத விழிப்பு நிலை, அதாவது கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. அப்ப நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது. ஸோ அதான் நீங்க அகத்தாய்வு அப்படின்னு சொல்றீங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம நடக்கிற நிகழ்ச்சியில இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணி நம்ம சிந்திக்கிறது. ஸோ நம்ம தவம் பண்ணா தவமும் தற்சோதனை அது வேற டாபிக்ன்றதுனால அதுல ரொம்ப டெப்தா போகல. தற்சோதனை இல்லாத தவம் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்சோதனை இல்லாத தவம் தாழ்பால் இல்லாத வீடு போன்றது. இப்போ தவம் மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு ஏற்கனவே உள்ள கேரக்டர் தான் நமக்கு இன்னும் அதிகமாயிட்டு இருக்கும். அப்போ தற்சோதனை செய்துதான் நம்மளுடைய 6 குணங்கள், அந்த வேலு காவல் சொன்னோம் இல்லைங்களா, நமக்கு தவம் நல்கணும் அப்படின்னாக்க காவலா ஒரு 6 குணம் அது நம்மகிட்ட வராம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கு சிறப்பான விஷயம் அகத்தாய்வு தான். அகத்தாய்வு செய்தாதான் நம்ம யாருன்றதை புரிஞ்சுக்க முடியும். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்களையா. அகத்தாய்வு சொன்னா இப்ப நீங்க சொன்ன குணங்கள் நம்மகிட்ட எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிக்க முடியல. அகத்தாய்வு தான். அகத்தாய்வு பண்ணாதான் நாம யாருன்றதை புரிஞ்சுக்க முடியும். தற்சோதனை தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்குழியும். அதாவது தனது குறையை நாம தான் உங்களை பார்த்து நீங்க அது பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். இப்ப நம்ம கிட்ட என்ன குறைபாடுன்னு நாமளே அனலைஸ் பண்ணாதான் நான் இன்னைக்கு யாருக்கு மேல கோவப்பட்டேன், நான் இன்னைக்கு யாருக்கு உதவி பண்ணேன், எனக்கு யாரு உதவி பண்ணாங்க, நான் என் மனைவிட்டு இன்னைக்கு எப்படி பேசினேன், என் பிள்ளைகிட்ட நான் இன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டேன், நான் இன்னைக்கு இந்த என்ன வேலையை செய்யறேன், என்ன வேலையை நீ செய்யற தள்ளி வச்சிருக்கிற. தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் அப்ப நம்முடைய குறையை நம்ம மாத்திக்கிறதா அகத்தாய்வு பண்ணாதான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். ரொம்ப சிறப்புயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த உழைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிமா லட்சுமிமா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். ஐயா குண்டலி யோகமும் பக்தி யோகத்தை பத்தி சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. குண்டலினி யோகம்ன்றது நம்ம அருட்தந்தையவர்களை வடிவமைத்து கொடுத்த பயிற்சி. அதாவது குண்டம்னா நெருப்பு, அலின்னா ஆண் பெண் தன்மையற்றது. உயிர் மேல மனசை நிலை நிறுத்தி தவம் பண்ணுவதுதான் குண்டலினி யோகம், குண்டலினி தவம். மற்ற தவங்கள்ன்றது பக்தி மார்க்கத்துல உரு வழிபாடு, சிலை வழிபாடு, புலி வழிபாடு அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது இல்லை. இது ஞான மார்க்கத்துல குண்டலினி தவம் நம்ம மகர்ஷி கொடுத்த அகத்தவம் அப்படின்னா குண்டலினி தவம். குண்டலினி தவம்னா என்னன்னா உயிர் மேல மனசை நிலை நிறுத்துவது. நான் தவத்துக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னேன். அதுல முக்கியமான விளக்கம் மாதிரி சொல்றது என்னன்னா உயிர் மேல மனதை நிலை நிறுத்துவதுதான்
தவம். அதுதான் குண்டலினி தவம். ம். ரெண்டாவது கேட்டீங்க, அதாவது ஆ, வந்து வயசு 16 வயசு வரைக்கும் ஆ, அவங்களுக்கு எதுவும் புரியாது, அந்த கருமையம் முதிர்ச்சி அடையாது. அது ம், வரைக்கும் அவங்களுக்கு பக்தி மார்க்கத்துல அந்த பழக்க வழக்கங்களை, சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, ஆ, நம்பிக்கை மார்க்கம், இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி வந்து அவங்கள வளர்க்கணும். ஆ, அதுக்கப்புறம் 16 வயசுக்கு மேலேயும் நம்ம அதையே செயல்கிட்ட போயிட்டு இருந்தோம்னா, கனி இருப்ப காய்க வந்துட்டு இனிய உளவாக இன்னாத குரல், கனி ம், இருப்ப காய்க வந்துட்டு வள்ளுவர் சொல்ற மாதிரி, அப்ப கனி ம், இருக்குது, ஆனா நம்ம கனியை விட்டுட்டு காயே சாப்பிடுற மாதிரி. அப்ப 16 வயசுக்கு மேல தவத்துக்கு மாறிடணும், இந்த ம். பக்தி மார்க்கத்துல ஞான மார்க்கத்துக்கு வந்தணும்னு நம்ம சொல்றாங்க. வாழ்க வளம். அழகான படம் ஐயா. ஐயா, ரெண்டாவது மகன் காட்டும் உதவின்னு சொன்னீங்கல்ல, மகன் தந்தை தந்தை காட்டும் காட்டும் உதவி, இவன் தந்தை உதவி. என்னொட்டான் கொள்ளும் செல். அதாவது ம், தந்தை மகர் காட்டும் உதவின்னு ஒண்ணு இருக்கு, மகன் தந்தை காட்டும் உதவின்னு இருக்கு. தந்தை ம், மகர் காட்டும் உதவி, மகன் ம், தந்தை காட்டும் போது இவன் தந்தை என்னொட்டான் கொள்ளும். இப்படிப்பட்ட மகனை பெறுவதற்கு ம், எப்படிப்பட்ட தவம் செய்தாரோ அவங்க அப்பா. இப்ப மகர்ஷி வந்து குழந்தை இல்ல, அவங்க எவ்வளவு அரும்பாடுபட்டு அந்த மகர்ஷிய குழந்தை பெத்தாங்க இல்லைங்களா? அந்த ஆமா. மரக்கண்ணுலாம் நட்டு அதெல்லாம் ஆ, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆ, ஸோ அந்த ஒரு குழந்தை நல்ல குழந்தையா பெத்துக்கணும்னா ம், நாம எந்த அளவுக்கு தவம் பண்ணணும் அப்படின்றது. ம், தந்தை ம், மகன் காட்டும் உதவி இவன் தான். அதாவது வந்து ஒரு தந்தை மகனுக்கு செய்கிற உதவினா, அந்த அவையில ஒரு முந்தி இருக்க செய்யணும், ஒரு பெரிய சான்றவன் ஆக்கணும், கல்வி கேள்வியில உயர்ந்த முதல் தந்தையோட செயல். ம், மகனோட செயல் வந்து இப்படியேப்பட்ட பிள்ளை. இப்ப எப்பா உங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருப்பீங்க சொன்னாங்களா மேடம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அது ம், போல இப்படி ஒரு நல்ல குழந்தை பெத்துக்கிறதுக்கு அத நம்ம மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா, ஆமா. கருவிலே திருவுடைய குழந்தைகள், ஆ, காய்கள் சொல்றாங்க. அந்த ஆ, மாதிரி முயற்சி பண்ணி நம்ம பண்ணணும்னு சொல்றாங்க. ஆ. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆ, ஐயா, உங்களுடைய உரை மிகச் சிறப்பாக இருப்பதாக நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க ஐயா. அமுதா நமச்சிவாயம், நாகலட்சுமி, சுனிதா பாஸ்கர், சுப்புலக்ஷ்மி, அமுதா, மீனாட்சி ராஜேந்திரன், இவங்கெல்லாம் உங்க உரை மிக சிறப்பாக இருந்ததாக பதிவு செய்திருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்கள் யாரேனும் கேள்வி கேட்க விரும்பினால் நமது பேராசிரியரிடம் கேள்வி கேட்டு தெளிவை பெறலாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நாம் அழைப்பது விஜயேஸ்வரி, நெய்வேலியிலிருந்து விஜயேஸ்வரி அம்மாவை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். அம்மா வாழ்க வளமுடனுங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. பாடல்கள் எல்லாம் அனைத்துமே அகத்தவம் நம்ம செய்யறதுக்கு நம்மள நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு உங்களுடைய ஸ்பீச்சு. பாடல்கள்ல அந்த பெற்ற தாய்தனை மகன் மறைந்தாலும் பிள்ளை பெரும் தாய் மறந்தாலும் அந்த கவிக்கு வந்து நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. அனைத்து பாடல்களும் சிறப்பு. உங்களுடைய அந்த நீங்க கொண்டு போன விதமும் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப சிறப்பான சிந்தனை உரைங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. நீங்க ஒரு 4 நிலை சொல்லியிருந்தீங்க இல்லையா? சாக்கரம், சொப்னம், இன்னொன்னு என்னங்கய்யா? அடுத்த இந்த உறக்க நிலைக்கு இன்னொரு பேர் சொன்னீங்களே, அது என்ன ஐயா? சுழுத்தி. என்னங்கய்யா? சுழுத்தி. சுழுத்தி. இது வந்து வட சுழுத்தி. சுழுத்தி. அந்த இது வரணும் இந்த ரகரம் இல்லைங்கய்யா? ரகரம். ஆமா ரகரம். ஆமா 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 ஆமா. நல்லா இருந்ததுங்கய்யா. அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஏதேனும் கேள்வி கேட்க விரும்பினால் நமது பேராசிரியரிடம் கேள்வி கேட்பு தெளிவை பெறலாம். நிறைய செய்திக்கலாம் மேடம். என்னங்கய்யா? நிறைய செய்திக்கலாம், எல்லாம் நிறைய செய்திக்கலாம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க ஐயா, வளர்மதி என்ற அன்பர் வந்திருக்காங்க. அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பா இருந்துச்சு. நல்ல ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா உதாரணத்தோட நல்லா இருந்துச்சு ஐயா. எனக்கு ஒரு இது என்னன்னா, நீங்க சொன்னீங்க தன்முனைப்பு இருந்தா தவம் வராது சொன்னீங்க. தன்முனைப்பு எனக்கு
அறவே கிடையாது. ஏன்னா எதுலயுமே நான் வந்து என்னை முன்னிறுத்திக்க மாட்டேன். யாரு சொன்னாலும் எது சொன்னாலும் எடுத்துப்பேன். அந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இன்னுமே மேலோங்குச்சு அந்த இது. ஆனா ஒருத்தர் இப்போ நம்மள வந்து பின்னுக்கு தள்ளும் போதோ இல்ல நம்மளை தாழ்த்தி பேசும்போதோ அப்ப வந்து நம்ம அந்த தன்முனைப்போட தான் நம்மளை யாருன்னு காட்டிக்க நம்ம முன்வரதா இருக்குது. சரிங்களா ஐயா? சொல்லுங்க மேடம். அந்த இடத்துல நம்ம வந்து தன்முனைப்பு இல்லைன்னா நம்ம வந்து அந்த தன்னம்பிக்கையை இழந்துடுற மாதிரி போயிடுது. அப்ப நம்ம அங்க எடுத்து வச்சு பேசும்போது அப்ப நம்ம அந்த தன்முனைப்போட தான் முன்னாடி வர வேண்டியதா இருக்கு. நம்மள நிலைநிறுத்திக்க அந்த தன்முனைப்பு நமக்கு அவசியம். அது கரெக்டுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம தன்முனைப்புன்றதுக்கு நம்ம நிறைய அதில் விளக்கம் சொல்லியிருந்தோம். அடுத்தவங்க நம்ம சொல்லுகின்ற போது நம்மளை குறை சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கின்ற போது நாம் அங்கே அந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய வினைப்பதிவு தான் அவங்க மூலியமா நமக்கு இந்த ஒரு துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அவங்க மேல கோவப்பட மாட்டோம். நம்ம அவங்க மேல எந்த எதிர்பார்ப்பும் நம்ம வச்சுக்க மாட்டோம். இப்ப நம்மளுடைய பதிவு காரணமா தான் அவங்க நம்மகிட்ட ஏதோ அது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றாங்க, நம்மளை பின்னுக்கு தள்ளுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப நாம அங்க ஏதோ எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இப்ப நம்ம செஞ்சு வந்து ஏதோ எக்ஸ்பிளேஷன் பண்ண தேவை, நம்ம வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நீங்க ஒண்ணு செய்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒண்ணு செஞ்சிருக்கிறேன்னா இதை நான் செஞ்சிருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ண வேணும். அவங்க புரிதல் அவ்வளவுதான் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. தன்முனைப்பு உங்ககிட்ட இல்ல. ஆனா நம்மளை வந்து அடுத்தவங்க நம்மளை பின்னுக்கு தள்ளும் போது இல்ல நான் தான் இதை செஞ்சேன் இதை நான் செய்யல அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் எந்த காரணம் என்ன பண்ண தேவையில்ல. நம்ம வந்து எதுவுமே ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, அப்படி இருந்தாலே நமக்கு அந்த நிலை நமக்கு வராது. சோ அது வந்து தன்முனைப்பு இல்ல, அது வந்து நமக்கு பதிவு கழியுதுங்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் தன்முனைப்போட தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இறைநிலையினோட தன்மாற்றங்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும். நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி நமக்குள்ள வந்து செயல்படுறது இறைநிலை தான். அப்ப இறைநிலைன்னா அதுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது இல்லைங்களா? அது என்ன நினைக்கும், நீங்களும் இறைவன் நானும் இறைவன் போது நீங்க என்ன நினைப்பீங்க, நான் நல்லவன் தான் நீங்க சொல்றது நியாயம் தானே. அப்ப நான் சரின்னு சொல்றது நான் நியாயம் தானே. அப்ப நாம தவம் பண்ண என்ன ஆகும்னா நாம அவங்களுக்கு அவங்க சொல்றது சரியா இருந்தா நாம நம்மள மாத்திக்க முயற்சி பண்ணலாம். அவங்க சொல்றது சரியில்லைன்னா அவங்கள நெக்லெக்ட் பண்ணலாம். அவங்க சொல்றது தப்புன்னா அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை அலட்சியப்படுத்தலாம். ஆமா, அவங்களை அலட்சியப்படுத்திடலாம். அதை விட்டுட்டு நான் இது இல்லை அப்படின்னு நம்ம செயல்பட்டு தான் நம்மளுடைய செயலை மட்டும் நம்ம செய்துட்டே வந்தோம்னா இப்ப நல்லவன் பேர் எடுத்து ரொம்ப நாள் ஆகுங்க, கெட்டவன் பேர் எடுத்து ஒரு நிமிஷத்துல எடுத்துடலாம். அப்ப நம்ம செயலை நம்ம ஒழுங்கா செய்துக்கிட்டே நம்ம கடமை நம்ம செய்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு மாறும். நம்முடைய வினைப்பதிவு தான் நம்ம அவங்கள பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நமக்கு அவங்க மேல கோபமோ வெறுப்போ வராது. அப்படிங்களாங்க ஐயா, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அமைதியை நிறுத்திக்கிட்டா அங்க நம்ம சிறப்பா இருக்க முடியும். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா மிக அருமையா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம டெய்லி லைஃப்ல இதை மீட் பண்றோங்க ஐயா. அழகான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க ஐயா. பிறர் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நம்ம நிலையில நம்ம தெளிவா இருக்கணும்னு மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாம் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.